நாம் நின்றுடமாய் இருக்கும்போது வேதத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரையும் கூட, அதே போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 2 வசன பாகங்களை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேளை இடிமுழகும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சமையலின் எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாய் நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஆமென். அதே போல 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நமது நாள்ல கூட வார்த்தையின் ஆக்கியவனிடமா தலைகளை தாழ்த்தி அவர் பேசும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாள்ல மீண்டும் ஒரு சாய் வார்த்தைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இதே நாள்ல நீர் பலமுள்ள தூதனாய் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோட மனவாட்டிக்காய் இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காய் கூட நன்றி. இன்னும் நாங்க பேர்பட்ட நாட்களை இருக்கிறதுல ஒரு நாளானது ரஜா இருக்க போகிறது. அதில் நாங்கள் நித்தியத்துல உங்களோடு கூட இழைப்பாரி கொண்டிருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய நிலையில நாங்கள் இழைப்பாறுதலை கண்டறிந்திருக்கிறோம். அப்பா எங்க சரீர ரீதியாய் கூட ஒரு நாள் நாங்கள் அங்க இருப்போம் ராஜா. பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து மனவாட்டிக்கு தலையாய் உட்கார்ந்த ராஜா. அப்பா எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை கொடு போகிற தயலுக்காய் நன்றி. இதனால அடியனை மறைத்து நீர் பேசுங்க. காணக்கூடிய காணக்கூடாத மனவாட்டியின் பாகத்துக்காய் கூட நன்றி ராஜா. உலகத்தின்படி உலகம் முழுவதும் ஒன்று கூடியிருக்கிற இந்த நாள்ல ஒன்று கூடியிருக்கிற மனவாட்டின் பாகத்துக்காய் கூட நன்றி. அப்பா அவருடைய பிரசனம் உங்களுடைய பிரசனம் அவளோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசுங்க. எண்ணங்களுடைய எண்ணங்கள்லாம் தவிடுபடி ஆகட்டும் ராஜா. நீர் இறங்கி வந்து உங்களுடைய தலையாய் கர்த்தாவோட சரத்து உட்கார்ந்து ராஜா சபையாகிய சரத்தை நீர் எடுத்துக்கொள்ளப்படுதலை கேட்ட விதத்துல அப்பா உருவப்படுத்தும், பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே ஆமென். உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல மீண்டும் ஒரு சியா இந்த நாள்ல கூட உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிச்சயமா நம்ம வந்து ஒரு ரிச்சுவலா ஒரு சடங்காச்சாரமா இந்த நாள்ல பாக்குறவங்க அல்ல, இல்லைங்களா? உலகத்துக்கோட சடங்காச்சாரமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு பிரேயர் வைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வருஷம் அதை வைக்கணும், அதனாலதான் வச்சிருக்கிறோம் தவிர இது ஒரு ரிச்சுவல் கிடையாது, ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது. அல்லேலூயா. சரி சகோதர சகோதரியே, கவனிங்க சகோதர சகோதரியே, இந்த நாள்ல கூட உங்களோட கூட இன்னைக்கு நான் தொடர செய்தி நாளைக்கு காலையிலும் கூட தொடரும். இது அதோட கம்ப்ளீட் அங்கதான் இருக்கும் போது, ஏன்னா இது ஒரு பெரிய செய்தி, நேரம் அதிகமா இல்லாதனால நம்ம வந்துடும். சரி, எல்லாரும் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அதனால வந்து சீக்கிரமா வர முடியல. நான் தொடர்ந்து நாளை காலையில வரைக்கும் இந்த செய்தியை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க அநேக தரம் கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சில காரியங்களோடு கூட நம்ம இந்த சபையில இங்க நம்ம இந்த உபதேசத்துக்கு என்று ரீச் பண்ண வேண்டியது அவசியமா இருந்தபடினால நான் உபதேச ரீதியா நான் தொடங்குறேன். ஒரு நாள் தொடங்குறேன். கிளவுடை குறித்து, மேகத்தை குறிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய சீரியஸ் நான் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். அது சண்டேஸ்ல முடியாது. நான் பைபிள் ஸ்டடி டைம்ல நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இல்ல நெக்ஸ்ட் எப்போ நம்ம கூடுறோமோ அப்ப எடுக்கலான்னு இருக்கிறேன் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அதை ஒட்டி இன்னைக்கு அந்த 4000 இருக்கிறதுனால அதை ஒட்டி நான் எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? சரி சகோதர சகோதரியே, நான் சீக்கிரமா செய்தி நேரம் கடந்து போய் ஒரு சின்ன ஒரு பிக்சரை மட்டும் முன்னாடி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி சகோதர சகோதரியே, கவனிங்க நல்லா. ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயமே புரிஞ்சுக்கோ நல்லா சகோதர சகோதரியே, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது என்று சொன்னால் அது சிலுவையா இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு,
கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு என்னவா இருக்குது? அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ அது தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு சுவிசேஷ செய்தி போல இருக்க போது கொஞ்சம் பாஸ்டா வாங்க, நீங்க கொஞ்சம் அதிகமான காரியங்கள் உங்களுக்கு நீ காட்டலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரமா நான் ஒரு பாதி நான் முடிக்க போறேன். நான் அந்த செய்தியோட தலைப்பு எப்படி எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னா, சிலுவையிலிருந்து மேகத்தை நோக்கின்னு சொல்லி. ஆமென். From cross to cloud. ஆமென். இப்போ ஒட்டுமொத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த நியாய பிரமாணத்திலிருந்து சிலுவையை கொண்டு வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? யூதர்கள்லாம் நியாய பிரமாணத்தை நோக்கி அவங்க கண்டு கொண்டிருக்கும் போது சிலுவைன்ற ஒரு அடையாளத்தை அவர் கொண்டு வந்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு சிலுவையானது பைத்தியமா அணிக்கிருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகி இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சிலுவை மேன்மையா இருக்குது, மேகம் பைத்தியமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு புரியுதுங்களா உங்களுக்கு? நியாயப்பிரமாண காலம் வரும்போது எபேசு சபை காலத்துல அவங்க நியாயப்பிரமாணத்தை போக்கஸ் பண்ணாங்க, விருத்த சேதனத்தை போக்கஸ் பண்ணாங்க. ஆனா சிலுவையை குறிச்சு அவங்க என்ன பண்ணாங்க? அது பைத்தியமாவும் அவமானமும் சாபத்தின் சின்னமாவும் பார்த்தாங்க. ஏன்னா விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க எப்படி பார்த்தாங்க? அது எல்லாத்தையும் பைத்தியமா பார்த்தாங்க இல்லைங்களா? அது சாபமா பார்த்தாங்க இல்லைங்களா? அது ஆனா அது நிச்சயமாவே சிலுவை சாபத்தின் சின்னமா தான் இருந்துச்சு. எது வரைக்கும் சொன்னா கிறிஸ்து சிலுவை மேல போற வரைக்கும். அப்போ சிலுவை மேல கிறிஸ்து போகும்போது ஆசீர்வாதமா மாறுச்சு, அதுவே ஆசீர்வாதத்தின் சின்னமா மாறுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க சகோதர சகோதரிய, நீ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಇತ್ತು. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಬಂದಿದ್ದು? ಕ್ರೈಸ್ತನ ಭೂಮಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಬಂದ್ರು. ಆವಾಗ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಒಂದು ಗುರ್ತಾಯಿತ್ತು, ನಂತರ ಏನಾಯ್ತು? ಶಿಲುವೆ குர்தாய் மாறுபடுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த காலகட்டத்துல சரியா சிலுவையை அவங்க என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ள ஒரு சாபத்தின் சின்னமா பார்த்தாங்க, அவமானத்தின் சின்னமா பார்த்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் அப்படி இருக்கும்போது அதுதான் பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்குது, அது உலகத்தின் பார்வைக்கு என்னவா இருக்குது? அது பைத்தியமா இருக்குதுன்னு சொல்லி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க சகோதர சகோதரி, மீட்பானது 2 காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒண்ணு, மீட்பின் திட்டமானது 3 நிலைகள்ல இயேசு கிறிஸ்து காட்டுறாரு. ஒன்று, முதலாவது வருகையில எதுக்காக வந்தாருன்னு சொன்னா மீட்பின் கிரயத்தை செலுத்தும்படிக்கு வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? 2வது வருகையில பலமுள்ள தூதன் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா மீட்பின் கிரயத்தை என்ன பண்றாங்க? கொண்டு போறது, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வந்திருக்கிறார். 3வது மீட்பின் கிரயத்தோடு, அதாவது மனவாட்டியின் பாகத்தோடு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற 3 விஷயங்கள், 3 வருகைகள், 3 காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு, மனவாட்டியை மீட்டுக்கொள்ள வந்தார். 2வது மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார். 3வது மனவாட்டியோடு வந்திருக்கிறார். இது எல்லாத்துலயுமே பொதுவான விஷயம் ಮನವಾಟಿ ಅಂದ್ರೆ ಮೊದಲ ಗೀತೆ ಅಂತ ಅರ್ಥ. ಅಲ್ಲೇಲುಯ್ಯ. ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಹೆಂಗ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾವ ತರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೋಡ್ತಾರ ಅಂದ್ರೆ ಅದು ಮೊದಲ ಗೀತೆ ಅಂದ್ರೆ ಅದು எனக்கு மதுவைக்கு நிச்சயம் மாடிருவா ಒಂದು ಹೆಣ್ಣு ಅಂತ ಅರ್ಥ. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அது மாதிரி அவர் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பூமியானது வீழ்ந்து போய் அவர் மீட்டு கொள்ளணும்னு சொல்லி மீட்பின் திட்டத்தை எப்ப போட்டார்? அவர் 2000 வருஷத்துக்கு மீட்பின் திட்டத்தை போடல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது மீட்பின் திட்டத்தை போடல. எப்ப போட்டார் மீட்பின் திட்டத்தை? நீங்க சொல்லணும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் சிந்தையில ஒரு மீட்பின் திட்டத்தை உடையவராக இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தேவனுடைய சித்தமும் தேவனுடைய சிந்தையும் அதுதான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா மீட்பின் திட்டத்தை ஒரு பாகம் உள்ளடக்கிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். அப்படி இருக்கும்போது சிலுவையில ஒரு பூமியில வந்து சிலுவையில அறையப்பட போறார். ஏன்னா மீட்பின் பாகம் அங்கதான் தொடங்குறதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்பின் காரியம் என்னவா இருக்குது? ஒரு பொருளானது ஒரு ஸ்தானத்துல இருந்து விழுந்து போகும்போது மீண்டும் அதே நிலையை கொண்டு வர்றது மீட்பா இருக்குது இல்லைங்களா? மீட்பானது ಹಳೆ ಹಂಗ ವಿಮೋಚನೆ ಆಗಿದ್ದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತು ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡ್ತು. ಅಲ್ಲೇಲುಯ್ಯ. ಒಬ್ಬನ ಏನಾಗಿದೆ, ಒಂದು ದಾಸನಾಗಿ ಹೋಗುವಾಗ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅವನು ವಿಮೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ವಿಮೋಚನೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ದಾಸನಾಗಿದ್ರೆ ಅವನೊಂದಿಗೆ ಅವನಾಗಿ ಏನಾಗಲ್ಲ, ವಿಮೋಚನೆ ಆಗಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ವಿಮೋಚನೆಗೆ ಯಾರೋ ಒಬ್ರು ವಿಮೋಚಕನು ಬಂದು ಆತನಿಗೆ ಒಂದು ಸ್ವಂತವಾಗಿರುವ ಬ್ಲಡ್ ರಿಲೇಷನ್ ಆಗಿರುವ ವಿಮೋಚಕನು ಬಂದು ಆತನಿಗೆ ಪ್ರೈಸ್ ಮನಿ ಕೊಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ವಿಮೋಚನೆ ಕೊಡ್ಬೇಕು. ಅದೇ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಸಟ್ಟ. அது ಹೊಸ உடன்படிக்கை ಬರುವಾಗ ಶಿಲುವೆ ಆಗಿದೆ. விசுவாசிக்கிறீங்களா? தமிழ் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்பானது பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துல ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? ஒரு நிலமா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும்,
மீட்டு கொள்றதுக்கு பொருளா இருக்கட்டும், மீட்புக்கு மீட்பின் சட்டம் கொடுத்தார் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அது நியாய பிரமாணத்துல கொடுத்தாருன்னா அப்படி கிடையாது. உலகத்தோட சிந்தையிலே மீட்பின் திட்டம் அவர் போட்டிருந்தார். அதை இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசமா இருக்கும்போது அவங்க தேசத்துல தன் சிந்தையில இருக்கிற காரியத்தை நிஜமா நிறைவேற்றுறதுக்கு வரதுபடி அடையாள வடிவத்துல அது கொடுத்தார். புரியுதுங்களா சொல்றது? அப்ப ஒரு நிலத்தை அவங்க ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் நிலத்தை வித்தா மீட்டுக் கொள்றதுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார். ஒரு நபர் அடிமையா போட்ட ஒரு சட்டத்தை கொடுத்தார். இல்ல ஒரு பொருளை மீட்டு மீட்பின் சட்டத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கொடுக்கும்போது அந்த மீட்பின் சட்டத்தை நிஜமாவே ஒரு வடிவத்துல பார்க்கலாம். எந்த வடிவத்துல? ரூத் போவாஸ் விஷயத்துல மீட் பண்ண பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நான் எல்லா காரியத்தையும் சொல்லிட்டே வரேன், புரிஞ்சுக்கோங்க. அப்ப மீட்பின் திட்டமானது பழைய ஏற்பாட்டுல தேவன் உலகத்தோட சிந்தையில போடப்பட்டிருந்தாலும் அதுக்கான முன்மாதிரி பழைய ஏற்பாட்டுல காணப்பட்டுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க? வாங்க ஃபாஸ்டா வரும்போது புரியும் உங்களுக்கு, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மீட்புக்கான கிரயம் சரியா எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா கிறிஸ்து பூமியில வந்து அடிக்கப்படும் போதுதான் மீட்பின் கிரயமானது ஸ்டார்ட் ஆச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மீட்பின் கிரயமானது நிறைவேற்றப்பட்ட அந்த பாகம் தான் சிலுவையா இருக்கு. நான் இதோட கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். செய்தி என்ன செய்தி? From cross to cloud அப்படின்னா சிலுவையிலிருந்து மேகத்துக்கு. நல்லா தெரியும் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயமே எதை போக்கஸ் பண்ணி கொண்டிருக்குதுன்னு சொன்னா சிலுவை போக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. நாம கொஞ்சம் டர்ன் எடுத்து மேகத்தை போக்கஸ் பண்றோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு நமக்கான மீட்பின் பாகம் சிலுவை மட்டும் கிடையாது, சிலுவை மட்டும் கிடையாது, அது மேகமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, ஒட்டுமொத்த மீட்பின் திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்க சொன்னா மேகத்தை எப்படி இதுல இணையுதுன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க சகோதர சகோதரி, மீட்பின் பாகமானது எப்படி நடக்குதுன்றதை நான் திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 16 அதிகாரத்தை வாட்சிங்க சொன்னா 7வது மாசம் ஏழாவது வருஷத்துல 7வது மாசம் வரும். 7வது மாசத்துல 3 பண்டிகைகள் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பண்டிகை இருந்து? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பண்டிகை இருக்குது? 7 பண்டிகை. ஃபர்ஸ்ட் மாசத்துல 3 பண்டிகை, 3வது மாசத்துல 1 பண்டிகை, 7வது மாசத்துல 3 பண்டிகை. விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 4 பண்டிகை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் குவார்டர்னா வருஷத்தின் முதல் 3 மாசத்துல 4 பண்டிகை க்ளோஸ் ஆயிடுது. தேர்ட் குவார்டர்ல அதாவது 7வது மாசத்துல 3 பண்டிகைகள் இருக்குது. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி ஒரு பண்டிகை, 10ஆம் தேதி ஒரு பண்டிகை, 15ஆம் தேதி ஒரு பண்டிகை. நல்லா கவனிங்க. இங்க பாரு, இங்க வந்து உட்கார். கவனிங்க சகோதர சகோதரி, எதுக்கு இந்த பண்டிகைகள் எதை காட்டுதுன்னு சொன்னா தேவன் வந்து பூமியில மீட்டுக் கொள்ள போகிற மீட்பின் ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்குது சகோதர சகோதரி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இந்த எல்லா பண்டிகைகளையும் சரியா மீட்பின் பாகம், மீட்பின் முழுமை எந்த பண்டிகையில காணப்படல, சரியா 6வது பண்டிகையாகிய பாவ நிவர்த்தி பண்டிகையில தான் முழுமையா காணப்படுது. மீட்பின் ஒரு பகுதிகள் எல்லா இடத்துல காணப்பட்டாலும் சரியா அது எங்க காணப்படுதுன்னா 7ஆம் மாசத்துல. எத்தனை மாசத்துல? 7வது மாசத்துல 10ஆம் தேதி இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு ஒரு ஆட்டை பலியாவடாவோ ஒரு ஆட்டை போக்காடாவோ செலக்ட் பண்ணி அதை அடிச்சு ரத்தத்தோட என்ன பண்ணுவான்? உள்ள போயிட்டு வெளியே வருவான். அப்படின்னு சொன்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி போயிட்டு வெளியே வருவான். ஒரே ஒருத்தர் தான் நடக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? மத்த எந்த பண்டிகையிலையும் இந்த ஈவென்ட் நடக்காது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஸ்ட்ரேஞ்சா பாக்குறீங்க. ஆசரிப்பு கூடாரத்துல 3 போர்ஷன் இருக்குது. ஒண்ணு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவன் கேருபீன்கள் மத்தியில வாசமாக இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವ ಆಚರಣೆ ಕೂಡಾರದಲ್ಲಿ ಪ್ರಕಾರ ಇದೆ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇದೆ, ಮಗಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಇದೆ. ಮಗಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ ಇದೆ. ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? 10 ಕಲ್ಲು ಏನಿದೆ? 10 ಆಜ್ಞೆಗಳಿದೆ. ಅಲ್ಲಿ ಅದ್ರ ಮ್ಯಾಗಡೆ ಕೇರುಬೀನ್ಗಳಿದೆ. ಅದ್ರ ಮ್ಯಾಗಡೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அப்போ அது வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது ஒரு திரையா இருக்குது. அப்ப திரைக்குள்ள எல்லாரும் எப்பவுமே என்ன பண்ண முடியாது? போயிட முடியாது. தேவன் அங்கதான் சந்திப்பார் இல்லைங்களா? ஒரு மனுஷன் சந்திக்கிற இடம் அது மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்குது இல்லைங்களா? அப்ப ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு வரணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? வருஷம் முழுசும் பலியை செலுத்திட்டு எடுத்துட்டு போய் அந்த திரை மேல போடுவாங்க. எந்த திரை மேல? பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இணைக்கிற திரை மேல போடுவாங்க இல்லைங்களா? பாவம் அங்க தங்கிருக்கும் இல்லைங்களா? வருஷத்துல 7ஆம் மாசம் தான் அந்த எல்லா பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறதுக்கான முறைமை அங்க நடக்கும். நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்? இந்த மகா பிரதான ஆசாரியன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஒரு பலியாடை எடுத்துக்கொண்டு தன் சிரசு மேல பரிமள தையத்தை ஊற்றிக்கொண்டு
பரிசுத்த ஸ்தலத்தின் வழியா கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போய் 7 தரம் தெளிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தெளிச்சு உள்ள போயிட்டு என்ன பண்ண அவரு? தெளிக்கிறதோட மட்டும் முடியல வேலை. நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. இவன் ஸ்டேஜா பாக்குறீங்க, பதில் சொல்லுங்க. தெளிக்கிறதோட மட்டும் என்ன பண்ணல வேலை முடியல. வேலை என்னங்க? பலி செலுத்துறதோட மட்டும் வேலை என்ன பண்ணலங்க முடியல. வேலை எப்பதான் முடியும்? என்னங்க? ஃபர்ஸ்ட் தூபத்தை செலுத்திட்டு அந்த தூப போய்க்குள்ள ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ள போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேல 7 தரம் தெளிச்சுட்டு வெளியே வந்து ஃப்ரீன்னு சொல்ற வரைக்கும் நீ விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எக்காலம் ஊதும் போது, அப்பதான் விடுதலையின் வருஷத்துல விடுதலை எக்காலம் வரும்போது எல்லா நிலம் உடன்பைகள் அவரோட சொத்து எல்லாமே விடுதலை ஆகும். அப்பதான் மீட்பு முடிவடையும். இது பழைய ஏற்பாடு பேட்டர்ன், புரிஞ்சுங்களா? அப்ப நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க சொன்னா சிலுவையானது பலிப்பீடத்துக்கு அடையாளமா இருக்குது. சிலுவையில மீட்பின் ஒரு பகுதி தான் முடிஞ்சு. அப்ப வெறும் சிலுவையை மட்டும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா முழு மீட்போ அது இன்னுமே என்ன பண்ணல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முழு மீட்போ என்ன பண்ணாங்க? சிலுவை தான், இந்த பலிப்பீடம் தான் மீட்பின் முதல் படி. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது அந்த இடத்துல தான். அப்ப அதோட கூட மீட்பு முடிஞ்சா? நான் பலிப்பீடத்துக்கிட்டே இருக்கிறேன், மீட்பு முடிஞ்சா நான் முடியல. எனக்காக ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுங்க, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் திரும்பி என்ன பண்ணுங்க, அவரு பரிகாரம் செலுத்தி புக்கை எடுத்துக்கின்னு வெளியே வரணும். என்ன பண்ணணுங்க? வெளியே வந்து ஃப்ரீ சொல்லணும். அப்ப அவருடைய ட்ரெஸ் என்னன்னு சொன்னா வெண் வஸ்திரத்தோடு வருவார். வெண் வஸ்திரத்தோடு வருவார், வெண்மையான வஸ்திரத்தோட வெளியே வருவார். விசுவாசிக்கிறீங்களா? பேட்டர்ன் புரியுதா? நான் திரும்ப சொல்றேன். அப்ப அப்படி இருக்கும்போது இதுதான் பழைய ஏற்பாட்டுல தேவன் வச்ச மீட்புக்காக வச்ச பிரமாணம். இந்த 7வது மாசத்துல இது நடக்கும். 7வது மாசத்துலதான் வெளியே வந்து ஃப்ரீன்னு சொல்லி எக்காலம் ஊதும் போது நிலங்கள் மனிதர்கள் எல்லாமே என்ன வாங்க மீட்கப்பட்டு விடுதலை ஆயிடுவாங்க. இதான் பேட்டர்ன், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ நம்ம வரலாம். அப்ப இந்த எல்லா காரியத்தையும் தேவ உலகத்தோட சிந்தையில என்ன பண்ணிருக்கணும், அவரு வச்சிருக்கணும். அப்படி வச்சிருப்பானால் இது பழைய ஏற்பாட்டுல இருந்த நிழல் உருக்கள் எதுங்க, ஆசரிப்பு கூடாரம் இது எல்லாமே. ஆனா நிஜம் வரும்போது எது நிஜமா இருக்குது? சிலுவை நிஜமா இருக்குது. அப்போ சிலுவையை தேவன் உலகத்தோட சிந்தையிலேயே மீட்பு ஒரு பாகம் வச்சிருக்கணும் இல்லையா? சிலுவை மரம் எப்ப வரலங்க? 2000 வருஷம் படி வரல. சிலுவை 2000 வருஷம் படி வரல. உலகத்தோட மீட்பின் திட்டம் போடும் போதே சிலுவையான சிந்தையிலே இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப மீட்புன்றது என்னன்னா பலி செலுத்தப்பட்ட போட முடியல அப்படின்னு இன்னொரு வார்த்தைகளை சொன்னா அந்த சிலுவையோட முடியல. அவர் உள்ள போயிட்டு வெளியே வந்து தன்னை காண்பிக்கிற வரைக்கும், அவர் உயிரோடு வந்து என்ன பண்ணுங்க காண்பிக்கிற வரைக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த ஜனத்துடைய ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதி அவர் தான். அவர் வந்து வெண்வஸ்திரத்தோட உள்ள போய் திரும்ப வெளியே வந்து தன்னை காண்பிக்கிற வரைக்கும் அது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால நீங்க ஃபாஸ்டா இருக்கணும், நான் சொல்றதை புரிஞ்சு கொண்டு ஃபாஸ்டா இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது தன்னுடைய முதல் திட்டத்திலே தேவன் என்ன பண்ணாரு சொன்னா முதல்ல சிலுவையை சிந்தையில பாகமா வச்சிருந்தா. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன பண்ணாரு, உலகத்தோடத்துக்கு முடியாது சிந்தையை என்ன பண்ணியிருந்தாரு, பாகமா வச்சிருந்தாரா இல்லைங்களா? சிலுவை எதுவோ வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து சின்னம் கிடையாது. அதனால தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா எலிவா மெசேஜ் என்ன பண்றாங்க, மெசேஜ் கொடுக்கும்போது சீல்ஸ் மெசேஜ் கொடுக்கும்போது அவருடைய சிலுவையை அவர் கார்ல வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசி சிலுவையில அவர் கார்ல வச்சிருக்காரா இல்லைங்களா? வச்சிருக்காரு. அதனால யாரோ ஒரு நபர் வந்து இது ரோமன் கத்தோலிக்கருடைய சின்னம் சொல்லும் போது அது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நான் இது வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல, அது ரோமன் கத்தோலிக்கருடைய சின்னம் கிடையாது, அது உண்மையா கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்க சின்னம் அப்படின்றது என்ன சொன்னா மரித்தவர்கள் தான் அப்படின்ற சொல்றாரா இல்லையா? மரித்தவர்கள் தான் சொல்றாரு இல்லைங்களா? உங்களை யாராவது பைபிள் ஸ்காலர் வந்து இது ரோமன் கத்தோலிக்க சின்னம் சொல்லி நிரூபிங்கன்னு சொல்லி கேட்கிறாரா இல்லையா? அப்ப அப்படின்னா அது கிறிஸ்துவ குறித்தது. அவர் ஒரு நாள்ல என்ன பண்ண அவருடைய கூடாரத்துல 3 சிலுவைகளை வைத்ததா சொல்றாரா இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது சிலுவைன்றது என்ன சின்னம் கிடையாதுங்க, ரோமன் கத்தோலிக்க சின்னம் கிடையாது. அது கிறிஸ்துவருடைய மீட்பின் தொடக்கமா இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்துவை எங்க கண்டு கொள்ள முடியும்னு சொன்னா சிலுவைதான் கொண்டு கொள்ள முடியும். முன் அணையிலும் சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதனாலதான் ரூத் போவாச சந்திக்க போகும்போது எங்க இருக்கிறாருன்னு சொன்னா போவாசுடைய பாதப்படியில போய் அப்படின்னா அவர் படுத்து கொண்டிருக்கிற பாதப்படி அண்டையில போயிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு அதுவே அது கிறிஸ்துடைய மரணமா இருக்குதுன்னு சொல்றாரு. மீன்ஸ் அது சிலுவையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா?
நான் இது வரைக்கும் சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா போலாம். அப்போ சிலுவைன்றது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில இயேசுன்ற நபர் வாழ்ந்தாரு, அவரை ரோமர்கள் சிலுவையில அறிஞ்சிட்டாங்க, அவரோட சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ள அப்படின்றதுல மீட்பிலே ஒரு பிளான், மீட்பிலே அது ஒரு திட்டம். இயேசு கிறிஸ்து எப்படி திட்டமோ அந்த அழித்து வரப்பட்ட கழுதை குட்டி ஒரு சிந்தையில ஒரு பாகமா இருக்குது இல்லையா? நான் உங்ககிட்ட கேக்குறேங்க. குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போங்க, கிராமத்துக்கு போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, நீங்க ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியும் காண்பீர்கள், அதை அழித்து கொண்டவங்க யாருக்குன்னு கேட்டா ஆண்டவருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்த சொல்றாரு, சொல்றதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அந்த விஷயம் அவர் முன்னாடி பார்த்தார். பிதாவானவர் காண்பிக்கிறது என்று குமாரன் தானா செய்ய மாட்டார். அவர் அப்ப முன்பதாகவே அவர் எல்லா பிளானும் இயேசு கிறிஸ்து முன்பதாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சிலுவை கழுதை மேல ஏறி பவனி வர்றத முன்பதாகவே தேவன் காட்டும் போது அந்த கழுதையும் ஏறி வர்ற அவரை மட்டும் காட்டல, அதோடு கூட அந்த கழுதையும் திட்டத்துல வச்சிருந்தார். அப்போ கழுதையும் அந்த விஷயனுடைய பார்ட்டா இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கழுதை கூட உலகத்தோடு மீட்பில வரும்போது அது ஒரு பாகமா காணப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க எங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சிலுவை கூட அவ்விதமாகவே எங்க காணப்படுதுன்னு சொன்னா தேவனுடைய சிந்தையிலே காணப்படுது. மீன்ஸ் அப்போ கவனி சகோதர சகோதரி, நமக்கு தெரியும் நமக்கு 3 வேதாகமங்கள் இருக்குது. எத்தனை வேதாகமம் இருக்குது? 3 வேதாகமம் இருக்குது. ஒண்ணு இயற்கை, வான ராசிகள்ல முதல் வேதாகமம் இருக்குது இல்லைங்களா? சங்கீத 19 சொல்லுதா இல்லைங்களா? என்ன சொல்லுது? வானங்கள் உடைய மகிமை, அவருடைய மகிமை ஆகாய உரிவு அவருடைய மகிமை வெளிப்படுத்துன்னு சொல்றதா இல்லைங்களா? அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு வான ராசிகள்ல அவர் மகிமை வைத்திருக்கிறார் சொல்றாரு. வான ராசிகள்ல தான் முதல் வேதாகம் எழுதப்பட்டிருக்குதா சொல்றாரு. ஆச்சரியம் இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் தன் திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை நமக்கு இந்த வேதாகமத்துல எழுதி கொடுத்திருக்காரா இல்லையா? வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரா? இது எத்தனாவது வேதாகம்? அது 3வது வேதாகம். முதல் வேதம் எதுங்க? இயற்கையில முதல் வேதம். 2வது வேதாகம் எதுங்க? பிரமிடா இருக்கு. 3வது வேதம் எதுங்க? எழுதப்படுத்த ரிட்டர்ன் வேர்டு. இல்லைங்க, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ இதுல சிலுவை இருக்குமானால் முதல் வேதாகமத்துல சிலுவை இருக்கணும், 2வது வேதாகமத்துல சிலுவை இருக்கணும். இப்ப நம்ம கையில இருக்கிற 3வது வேதாகமத்துல இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நான் எப்ப கேட்டேன் இந்த வேதாகமத்துல இருக்கிற பேட்டர்ன் பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சுன்றத காட்டினேன் நான் இல்லைங்களா? இன்னும் அந்த இடத்துல இருக்கிற சிலுவையின் அடையாளங்களை இன்னும் காட்டல நானு. அப்ப மீட்பை குறிச்சு நான் சொன்னேன், மீட்புல சிலுவை முக்கியமான பாகத்தை வகிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப அது பழைய ஏற்பாட்டுல மீட்பு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மீட்பின் தொடக்கமே பலி, பிரகாரத்துல நடக்கிற பலியா இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிறிஸ்து தாமே பாளையத்துக்கு புறமே பாடுபட்டார் இல்லைங்களா? அவர் வெளியே பாடுபட்டார். அது பலிப்பீடத்துக்கு அடையாளமா இருக்குது. சிலுவை தான் பலிப்பீடத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ சிலுவையில மீட்பு தொடங்கச்சா முடிஞ்சிருக்கா? மீட்பின் பாகம் தொடங்கி இருக்குது. மீட்பின் பாகம் 7வது மாசத்துல ஆசாரியர் எப்ப முடிப்பாரு? 10ஆம் தேதி எப்ப முடிப்பாருங்க? பலி செலுத்தி உள்ள போயிட்டு வெளியே வருவார். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவருடைய ட்ரெஸ் எப்படியா இருக்குங்க? வெண்ட்ரெஸ்ஸா இருப்பார் இல்லைங்களா? உறைந்த பஞ்ச போல இருப்பார். வேற வழிகள்ல சொன்னா இல்லைங்களா? அப்ப எப்படி வருவாரு சொன்னா சுப்ரீம் ஜட்ஜா வெளியே வருவார். அவர் ஜட்ஜ்மெண்டோட வெளியே வருவார். அவர் விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு? சரி, கவனிங்க சகோதர சகோதரி. இப்போ தேவன் இந்த காரியத்தையும் ராசிகள்ல முதல் வேதாகமத்தை வைத்தார், மீட்பின் திட்டத்தை முதல் வேதாகமத்தை வச்சார் இல்லைங்களா? சரி, இதை நான் சின்ன லைனா ராசிகள்ல காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த சிலுவையானது ராசியில ஒரு பாகமா இருக்குது, மீட்பில் ஒரு பாகமா இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்துவோட வருகை இந்த 12 ராசிகளை காணப்படுதா இல்லைங்களா? இல்லைங்களா? திருத்தி சொல்றாரு இல்லைங்களா? அவர் எந்த ராசியில தொடங்கினார்? அந்த மீட்பில் என்ன கன்னி ராசியில இல்லைங்களா? ஏரிஸ்ல இல்லைங்களா? ஏரிஸ் தானே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எதுல வந்திருக்காருங்க? லியோ த லயன், சிம்ம ராசியில என்னங்க 2வது வருகை நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? இதுல ஒரு காரியத்திலேயே அவர் சபை காலங்களே இருக்கட்டும், வெவ்வேறு காலகட்டத்திலேயே இருக்கட்டும், அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஏரிஸ் என்னங்க? என்ன இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க கண்டதில்? என்ன தரதுன்னா சரி, ஏரிஸ் கிடையாது. சரி, அந்த கன்னி ராசி வெர்கோன்னு சொன்னா வெர்ஜின், கன்னி ராசியில தொடங்கி சிம்ம ராசியில முடியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ பழைய அந்த எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா கன்னி ராசியில இருக்குது. கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ இப்படி இருக்கும்போது இதுல ஏதோ ஒரு இடத்துல ராசிகள்ல எந்த இடத்துல இந்த சிலுவை காணப்பட்டது? ஏதோ ஒரு இடத்துல காணப்பட்டுமா இல்லைங்களா? ஏன்னா மீட்பின் திட்டத்தை எங்க போட்டாரு? சிந்தையில போட்டார். அவர் முதல் வேதாகமத்துல வெளிப்படுத்தினார். அது 2வது வேதாகமத்துல பிரமிட்ல இருக்கணும். 3வது வேதாகமத்துல நம்ம கையில இருக்குது ஆப்வியஸ்லி இல்லைங்களா? அப்போ டிரான்சிஷன் அதாவது சிலுவையிலிருந்து தொடங்கி
அதாவது பலிபீடத்துல தொடங்கி ஆசாரியன் உள்ள போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் மீட்பு இருக்குது. ஆமென். அப்போ நம்ம சரியா காலத்துல சொன்னா மீட்பின் தொடக்கத்துல இருக்கிறோமா மீட்பின் முடிவுல இருக்கிறோமா? அப்போ நம்ம சிலுவையின் காலகட்டத்துல இருக்கிறோமா இல்ல அவர் வந்து தன்னை காண்பிச்ச காலத்துல இருக்கிறோமா? அவர் தன்னை பிரத்யட்சமா காண்பிச்சுட்டாரா? நீ ஆல் ஆர் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொன்ன காலகட்டத்துல இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்ப கவனிங்க சகோதர சகோதரியே, கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்றேன், சிலுவை என்பது ஒரு கிறிஸ்துவத்தின் அடையாளமா உள்ளது. ஆனால் மேகமானது நம்முடைய அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அதை கீழே காட்டுறேன் நான். மீட்பின் திட்டத்தில் சிலுவையானது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சிலுவையானது 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தது அல்ல. அது உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் மீட்பின் திட்டத்தை போடுகையில் தேவனுடைய சிந்தையில் இருந்தது. அதை போலவே மீட்பின் திட்டம் சிலுவையானது சிந்தையில இருக்கும் பட்சத்தில் அவர் பிரத்யட்சமா வருது மீன்ஸ் மேகத்துல வர்றது மீன்ஸ் மேகமும் கூட ஒரு சிந்தையின் பாகமா இருக்கணுமா இல்லையா? அதனாலதான் சொன்னேன், மேகத்திலிருந்து சரி சிலுவையிலிருந்து மேகம் வரைக்கும் அதான் காட்டினா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பாருங்க, அப்படியானால் முதல் வேதாகமத்தில் தேவன் சிலுவையை அடையாளமாக வைத்திருப்பாரானால் அதே போல 2ஆம் வேதாகமத்திலும் ஏனோக்கு அதை அடையாளமா வைத்திருக்கணும். அப்ப அதே போல 3ஆம் வேதாகமாகிய நம்முடைய கருத்தில் உள்ளதில் சிலுவையை பற்றி நமக்கு காணப்படுதா இல்லையா? அப்ப அப்படியானால் சிலுவை வான ராசிகளில் எங்க இருக்குன்னு சொன்னா துலாம் ராசியில இருக்கிற. துலாம் ராசினா என்னங்க? லிப்ரானாங்க தராசு ராசியில தான் சிலுவையின் அடையாளம் காணப்படுது. 12 ராசிகள் இருக்குது. நம்ம ராசிகளை குறிச்சு பார்க்கல. ராசிகளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஸ்டடிகள் அதை பார்க்கலாம். ஆனா இனி நம்ம பார்க்க போறது சிலுவையை குறிச்சியும் மேகத்தை குறிச்சு பார்க்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இப்ப ஃபுல்லா முடியாது, நான் சிலுவையை பத்தி மட்டும் எடுத்து விடுறேன். நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த காரியத்தை மேக்சிமம் வந்து பைபிள் ஸ்டடி இல்லாம இந்த காரியத்தை மட்டும் நான் தரலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம்? இதோட புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ கவனிக்கலாம், அப்படின்னா துலாம் ராசியில இந்த சிலுவையின் அடையாளம் காணப்படுது. இதை பத்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கோ. இப்போ வருஷத்துல ராசிகள் 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ராசிகள் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ராசி நட்சத்திர கூட்டம் இல்லைங்களா? என்ன கூட்டம் இருக்குது? நட்சத்திர கூட்டம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு அடையாளங்கள் இருக்கு. அது எதுல ஸ்டார்ட் ஆகுது? வருஷத்தின் தொடக்கத்துல எதை ஸ்டார்ட் ஆகுது? ஹீப்ரூ கேலண்டர்ஸ் படி ஏரிஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுதுன்னு சொன்னா சரி, யூத கேலண்டர் படி அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? கன்னி ராசியில தொடங்கி சிம்ம ராசியில முடியுது. நம்ம ஊர்ல மேஷ ராசியில ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஏரிஸ். மேஷம், மேஷனா ஆடு இல்லைங்களா? ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க சரியா எதுல இந்த சிலுவையின் அடையாளம் காணப்படுதுன்னா சரியா துலாம் ராசியில காணப்படுது. சரி, துலாம் ராசியின் காலம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி காலம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாசத்துக்கு நான் ராசிகளை பத்தி பேசணும்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணும் கிடையாது. பிறை நிலவுகள், பூமியோட பிறை நிலவுகள் அடிப்படை இருக்குல்ல, யூத கேலண்டர் படி சூரியனை வச்சு கேலண்டர் கிடையாது. எதை வச்சு கேலண்டர்? சந்திரனை வச்சு கேலண்டர். எதை வச்சு கேலண்டர்? யூதர்கள் மாசத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நம்ம இன்னைக்கு கேலண்டர்ஸ் இருக்குது, சூரியன் போயிட்டு வரதை குறிச்சு அப்படி கிடையாது. அவங்க ஒரு அமாவாசையில இருந்து இன்னொரு அமாவாசை வரைக்கும் ஒரு மாசம் அமாவாசை லூனார் மந்த்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த லூனார் மந்த் ஒரு மந்த் போய் இன்னொரு மந்த் வர்ற நேரத்துல வான சாஸ்திரத்துல 12 ராசிகளை சுத்தி அத பூமி சுத்துதா இல்லைங்களா? சூரியனை சுத்தி வருதா இல்லையா? பூமியை வந்து சந்திரனை சுத்தி வருதா இல்லைங்களா? அப்போ ஒரு பிறை நிலவு எத்தனை பிறை வருஷத்துக்கு எவ்வளவு பிறை நிலவுகள் வரும்? புது நிலவுகள் வரும், நியூ மூன்ஸ் வரும். 12 நியூ மூன்ஸ் வரும். ஒரு நியூ மூன்லயும் ஒரு நட்சத்திர கூட்டம் பூமியில காணப்படும். அந்த நட்சத்திர கூட்டம் நான் வந்து எந்த நட்சத்திர கூட்டத்துல அடையாளம் காணப்படுதுன்னா எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், கன்னி ராசியில வருது, சிம்ம ராசியில முடியுது. நம்ம ஊர்ல மேஷ ராசியில ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர்ல மேஷ ராசியில ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சாங்க? அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு ஒரு ராசின்னு வரும்போது இந்த துலாம் ராசி எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குதுன்னு சொன்னா 7வது மாசம், யூத கேலண்டர் படி 7வது மாசம், நம்ம கேலண்டர் படி செப்டம்பர் டு அக்டோபர். அதான் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ராசிகள்ல துலாம் ராசியின் காலம் எப்பன்னு சொன்னா வருஷத்துடைய செப்டம்பர் 22ஆம் தேதியில அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில இருக்கிற நட்சத்திர கூட்டம் காணப்படுது. சுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு சொல்றது? இப்ப இதுல கவனிங்களா, இந்த நட்சத்திரத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும் நல்லா. இதுதான் அதுதான் வந்து நட்சத்திரத்துக்கு நான் பாருங்க, லிப்ரா தான் வந்து என்ன இருக்குது? துலாம் ராசி. இந்த துலாம் ராசி இது இந்த அடையாளம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா எதை காட்டுதுங்க இந்த அடையாளம்? இது எங்க பாக்குறீங்க? எங்க பாக்குறீங்க? எங்க
தராசு அங்க பாக்குறீங்க, ஓகே, அது பிசினஸ் குறிக்குது. இதுக்கு மீட்புல இது ஒரு பாகமா காணப்படுது. சரியா? இது உலகத்துல நீங்க தராசு எங்க பாக்குறீங்கன்னு சொன்னா கோர்ட்ல பாப்பீங்க. எதை காணப்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கிற முள் நேரா இருக்கணும். முள்ளுக்கிட்ட இருக்குதான் நீதி இல்லையா? யாரும் நீதி, அந்த முள் வந்து நேரா இருக்கணும். எந்த பக்கம் சாயுதோ அது ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது ரெண்டு பேன்ஸ்னா என்னங்க, இங்க இருக்கிற அந்த இது இருக்கு வானல் மாதிரி பேன் தெரியுது இல்லைங்களா? ரெண்டு வேனல் இருக்கும். இந்த வடிவில தான் இந்த நட்சத்திர கூட்டம் இருக்குது. இந்த நட்சத்திர கூட்டத்துல மேஜரா 4 நட்சத்திரங்கள் இருக்குது. பிரத்யேகமா இந்த 2 இடத்துல 2 நட்சத்திரங்கள் இருக்கு. 2 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 2 நட்சத்திரங்கள் சேரும்போதுதான் இந்த இடத்துல தான் சிலுவை சின்னம் காணப்படுது. இங்க இருக்கா? இந்த சிலுவை சின்னம் இங்கதான் காணப்படுது. சொல்லப்படுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, பார்த்தா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இதான் சிலுவை சின்னம் காணப்படுற இடம். வான ராசிகள்ல சிலுவை சின்னம் இருக்கிற காணப்படுற இடம் இந்த இடம். காணப்படுதா? இதான் சிலுவை சின்னம் காணப்படுற இடம். இதுல 2 பேன்ஸ் இருக்கு. 2 பேன்ஸை தாங்கிறதுக்கு அந்த சிங்கிள் சென்டர் பீம் இருக்கு இல்லையா? இது வானத்துல இருக்கிற நட்சத்திரத்துல பேட்டர்ன். இதை பேட்டர்ன் நான் இன்னொரு முறை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் சின்ன லைன் மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். இதாங்க நட்சத்திர கூட்டம். வானத்துல இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும். இது பேனு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 2 பீமை தாங்கிறது இந்த 2 நட்சத்திரங்கள், பெரிய மேஜரான 2 ஸ்டார்ஸ் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 2 ஸ்டார்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு. 2 ஸ்டாருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர்ல அதுக்கான வேலை அடங்கி இருக்கு. பாருங்க, நான் வாசிக்கிறேன், அந்த பேர் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ the Libra zodiac sign represented by the scale of Judice அப்படின்னா அது நீதி தராசுக்கு அடையாளமா அந்த நட்சத்திர கூட்டம் இருக்குது. அதுலதான் சிலுவையின் அடையாளமும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது துலா ராசியில. அது மாசத்துல எத்தனாவது மாசத்துல வருது? தேவன் எப்ப எங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த ராசிய? 7ஆம் மாசத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அங்கதான் சிலுவை வரணும்னு சொல்லி இல்லைங்களா? அப்போ ஏன் அங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு தெரியும். யூத பண்டிகையில 7வது மாசம் தான் 3 ராசிகள் 3 பண்டிகைகள் வருது. அந்த 3 பண்டிகையில ஒரு பண்டிகை தான் மீட்பின் பாகத்தை முழுமையா வெளிப்படுத்துறதா இருக்குது. அந்த இடத்துல சிலுவையும் பிளேஸ் ஆகுது. கரெக்டா புரிஞ்சா? உங்களுக்கு சொல்ற விஷயம் புரியுதா? திரும்ப சொல்றது புரியுது உங்களுக்கு? 7ஆம் மாசத்துல எந்த பண்டிகையில புதிய ஏற்பாட்டுல சிலுவை காணப்படுது அப்படின்னு சொன்னா சரியா பாவ நிவர்த்தி பண்டிகையில. அது எங்க நடக்குது? 7வது மாசத்துல இருக்குது. அதே 7வது மாசத்துலதான் எந்த ராசியின் காலம்? அது துலா ராசியின் காலம் இல்லைங்களா? அப்போ இப்ப நான் கேக்குறேன், மீட்புல 2 விஷயம் இருக்குது. அப்போ ஒரு நீதி காக்கப்படணும். நீதி காக்கப்படுறதுக்கு முன்பதாக கோர்ட்டுக்கு எதுக்கு போறோம்னு சொன்னா எதுக்கு போறோம்? நீதிக்கு போறோம் இல்லைங்களா? ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான், நீதிபதி இருக்கிறாரு, பரிந்து பேசுகிறவர் இருக்கிறாரு. 2வது அந்த ரான்சம் பிரைஸ் ஒண்ணு இருக்கு. ரான்சம் பிரைஸ்னா என்னங்க? கிரயம். செஞ்ச தப்புக்கான கிரயம். அப்படின்னா பாவம் செஞ்சு தப்பு செஞ்சுட்டான். அந்த தப்போட இருந்துச்சுன்னா எது ஜெயிச்சிரும்? தப்பு ஜெயிச்சிரும், நீதி ஜெயிக்காது. அப்போ இந்த தப்புக்கு ஈக்குவலா என்ன கொடுக்கணும்? கிரயத்தை வச்சாதான் அந்த முள் நேரம் நிற்கும். யார் பிடிச்சிருக்கிறது? அதுல பிடிச்சிருக்கிறது நீ கிறிஸ்து பிடிச்சிருக்காரு. கோர்ட்ல பாக்குறீங்க, யார் பிடிச்சிருக்கிறது? நீதி தேவதை ஒரு பெண்ணுக்கு அடையாளமா பிடிச்சிருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? நான் அதுக்கப்புறம் எடுக்கிறேன், இந்த விஷயத்தை எடுக்கிறேன். இது மட்டும் பாஸ்டா போலாம். இதெல்லாம் நிறைய எடுத்தா உங்களுக்கு டைம் ஆயிடும். நம்ம இதை சிலுவை மட்டும் இந்த காரியத்தை காட்டலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும். அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, இது என்ன நடக்குது? முக்கியமான விஷயத்தை மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். இது பேலன்ஸ் பீம். சென்டர்ல இருக்கிற பீம் பேலன்ஸ் பீம் தான் பேலன்ஸ் பீம். ட்ரெடிஷனலி ஆல்பா லிப்ரா அதோட பேரு சூபின் அல் கனூபின்ற பேர். அதுல இருக்கிற ஒரு 2 ஸ்டார் இருக்கு, மேஜர் 2 ஸ்டார் இருக்கு. அது 2 ஸ்டாருடைய முதல் பேர் என்னங்க பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். ஜூபின் அல் கனூபின்ற ஒரு ஸ்டார் இருக்கு. இன்னொன்னு ஜூபின் அல் சமாலின்ற ஒரு பேர். 2 நட்சத்திரங்கள் இருக்கு. அது பேர்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. நான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை சொல்றதுக்காக இதுல இருக்கிற பேர்களை சொல்றேன் இல்லைங்களா? அரபு பேர்கள். இது 2 பேரை சொல்றேன். ஜூபின் அல் கனூபின்ற ஒரு பேரு, 2வது சூபின் அல் சமாலின்ற பேரு. இது 2த்துக்கான அர்த்தம் சொல்லும் போது உங்களுக்கு இது கரெக்டா புரிஞ்சிடும். என்ன அர்த்தம்னா, ஒரு தராசுல இருக்கிற ஒரு நட்சத்திரம், அந்த சிம்பிள் இருக்கிற நட்சத்திர பேரு என்னன்னா
ஜூபின் அல் கனூபியுடைய பேரு விலை கிரயம் குறைவா காணப்படுதுன்னு அர்த்தம். என்ன காணப்படுது? விலை கிரயம் முள்ளுனா ஒரு இது என்ன இருக்குது, தராசு கம்மியா இருக்குது, வெயிட் ஈக்குவலா இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு ஜூபின் அல் ஜமாலின்றது என்னங்க, விலை கிரயம் செலுத்தப்பட்டுச்சுன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கம்மியா இருக்கு, கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும், அது இது மேல போயிடும், நீதி தோத்துரும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கிறது ஜெயிச்சிரும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற பேண்ட்ல என்னங்க ஜமாலி என்ன சொல்றது, ஜூபின் அல் ஜமாலின்றது என்னங்க, விலைக்கிரயம் என்ன பண்ணுச்சு, செலுத்தப்பட்டுச்சு, முடிஞ்சு. அப்போ இந்த முள் இப்படி போகாம கரெக்டா நேரம் நிக்கும் போது அந்த சென்டர்ல ஒரு பாகம் இருக்குதுதான் சிலுவையின் அடையாளம் அங்க காணப்படும். ஒண்ணு புரிஞ்சவங்க, நீங்க நானு ஜூபின் அல் ஜமாலி அப்படின்னா விலைக்கிரயம் கம்மியா இருக்குது, நீங்களும் நானும். ரெண்டாவது ஜூபின் அல் ஜமாலி யாருன்னு சொன்னா கிறிஸ்து, விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த அடையாளம் வானத்தின் ராசியில தேவன் வச்சிருக்கிறார். மீன்ஸ் சிலுவின் அடையாளம் காணப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், குறைவா இருக்கிறோம். அவர் மீட்பில் அவர் என்ன பண்றாரு, எதுல சரிப்படுத்துறதுக்கு, சிலுவையில சரிப்படுத்துறதுக்கு வரார். விசுவாசிக்கிறீங்களா? இது வான ராசிகளை காணப்படுச்சு. இது எந்த 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 ராசி காலகட்டத்தில் இருக்குது? துலா ராசியில. துலா ராசியுடைய காலம் எப்போ? 7வது மாசம். 7வது மாசத்துல ஆப்வியஸ்லி யூதனுடைய பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்குது. பாவ நிவர்த்தியில தான் வருஷம் செலுத்தப்படுற பலிகளுக்கான பாவ நிவர்த்தி நிவாரணமாகி அந்த ஆடு செலுத்தப்படணும். அதை செலுத்தப்பட்டு அந்த ஆசாரின் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது தான் அதோடைய விலைக்கரையானது தீர்த்து வைக்கப்படும். அப்படின்னா அது வரைக்கும் வருஷம் முழுசும் ஜூபின் அல் கனூபி, அந்த ஒரு நாள் வரும்போது கமாலி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ செலுத்தப்பட்டாயிடுச்சு, கம்ப்ளீட், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இது சரியா என்னவங்க, இவர் உள்ள போயிட்டு வெளியே வர்றாரு இல்லையா? வெளியே வர்றது மீன்ஸ் உள்ள போயிட்டு என்ன பண்றாரு, அவரு வெளியே வர பலி செலுத்திட்டு வெளியே வர்றார், புக்கோட வெளியே வர்றார். அப்படின்னு சொன்னா நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னு சொல்லி வெளியே வர்றாரு. கிரயத்தை செலுத்தாதான் விடுதலையை வாங்க முடியும். யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். இதுதான் வெளிப்படத்துல யோவான் அழ ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு, நான் கனூபி, ஜூபின் அல் கனூபி, விலைக்கிரயமே இல்லையே, விலைக்கிரயம் என்னங்க குறைவா இருக்குதுன்னு அழும்போது நீ பயப்பட வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கம், அவர் தாவீதின் வேறானவர் வந்து கமாலி, அவர் விலைக்கிரயத்தை செலுத்திட்டார், புத்தகத்தை வாங்குறார் அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி இருந்தாருன்னு சொன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்தார், சிலுவை அடிக்கப்பட்ட ரத்தம் தோய்ந்தவரா இருந்தார். சுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இன்னொரு அடையாளம் பழைய ஏற்பாட்டுல இது காணப்பட்டு நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்ப முதல் வேதாகமத்துல இருக்குதா? இருக்குதா இல்லைங்களாங்க? தேவன் எங்க பிளேஸ் பண்ணிருக்காரு? இத எத்தனாவது மாசத்துல பிளேஸ் பண்ணிருக்காரு? நம்ம எங்க இருக்கிறோம்? 7ஆம் சபை காலத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யூதர்களுக்கு அது என்னவா இருக்குது? இன்னொரு விஷயத்து கொஞ்சம், யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் 7ஆம் சபைகள் தான் கிறிஸ்து வந்தது. யூதர்களுக்கான 7ஆம் சபை காலம் தான் கிறிஸ்து வந்தது. தீர்க்கதரிசி சொல்றார், நான் என்ன சொல்லியிருக்கேன், சபை காலம் வேதத்தின்படி ஆனதான் செய்தியில சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டிலே இந்த என்னங்க 7 சபை காலங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன் மெசேஜ் இல்லைங்களா? காட்டியிருக்கேன். சாலமோன் காலம் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் இல்லைங்களா? கிறிஸ்து என்னங்க 7ஆம் சபை காலத்துல அவரோட வருகை 7வது முத்திரை காணப்படுச்சு இல்லைங்களா? காணப்படுச்சா இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இந்த 7ஆம் சபை காலமா இருக்குது. சபைக்கு 7ஆம் சபையின் காலம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த இடத்துல மீட்பு முடிஞ்சு அவர் பலமல்ல தூதனாய் வெளியே உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கிறார். ஆனா இதோட தொடக்கம் என்ன வருது? சிலுவையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த இடத்துல நிறுத்திருக்கா இல்லைங்களா? இப்போ இதேதான் யூதர்களுடைய 22 ஆல்பபெட்ஸ் இருக்குது. ஆல்பபெட்ஸ்னா என்னங்க? எழுத்துக்கள் இருக்கா இல்லைங்களா? எழுத்துக்கள் நமக்கு என்ன தமிழ்ல, இங்கிலீஷ்ல A to Z இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு. தமிழ்ல ஆ டு அக் இருக்கா இல்லைங்களா? அப்போ கன்னடால வந்து எழுத்து இருக்கு, தெலுங்குல ஒரு எழுத்து இருக்கு. அத கிரேக்ல என்ன இருக்குது? ஆல்பா டு ஒமேகா, ஆல்பா டு ஒமேகா இருக்குது. அதே போல யூதர்கள்லயும் 22 லெட்டர் இருக்கு யூதர்கள்ல. அதனாலதான் வெளிப்படுத்தும் விசேஷம் அந்த 22 லெட்டருக்கு அடையாளமா 22 அதிகாரம் இருக்கு. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நான் அது கீழே மட்டும் காட்டுறேன் பாருங்க. யூதர்கள் 119ஆம் சங்கீதத்தை வாங்கி எடுத்து வாட்சி பாருங்க. அதுல இருக்கு பாருங்க, அது
176 வசனம், ஒரு வசனமும் சரியா 8 வசனங்கள் இருக்குது. ஒரு 8 வசனமா பிரிச்சிருக்குது. நீங்க வீட்டுல போய் பாச்சு பாருங்க. ஒரு எய்த் ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஆலெப் அப்படின்னு போட்டிருக்கும், வீட்டுல போய் பாருங்க. ஆலெப் அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர், பெத் அது ரெண்டாவது, கிமெல் 3, டாலெட் அதாவது யூதர்களுடைய நம்ம சொல்றோம்ல ஏபிசிடி அந்த மாதிரி இல்லைங்களா, அதுலதான் வந்து பேட்டர்ன் ஆகிடுது. அதுல டாலெட், ஹே, வாவ், சைன், ஹேத், தேத், யோத், காஃப், லாமேட், மெம், நுன், சாமேக், ஐன், பே, சடே, கோப், ரேஷ், ரேஷ்னா தலைன்னு அர்த்தம், ஷின், டவ் இதான் வந்து 12வது லெட்டர், சரி 22வது லெட்டர். இப்போ இது இந்த 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 ராசிகள் இருக்கல, இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன பார்த்தோம்? துலா ராசியில சிலுவையை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலுவை 2000 வருஷம் முன்னாடி வந்தது கிடையாது, சிந்தையில இருந்துச்சு. சிந்தையில இருந்து ராசிகளை வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. ராசிகளை விட்டு இந்த வேதாகம் வரும்போது யூதர்களுக்கு கிரேக்க லெட்டர்ஸ்ல 22வது லெட்டரு இந்த சிலுவையின் அடையாளம் காணப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் இங்க வாசிக்கிற பாருங்க. இங்கதான் மாடர்ன் ஹீப்ரூல இங்க டவ் இருக்கு. இந்த மாடர்ன் ஹீப்ரூ, ஓல்டு ஹீப்ரூல, இந்த பேலியோ ஹீப்ரூல இதுதான் வந்து டவ். டவ்னா என்னங்க? 22வது லெட்டர். இந்த 22வது லெட்டருடைய பேட்டர்ன் என்னவா இருக்குது? சிலுவையா இருக்குது. இதுதான் இங்க பாருங்க, இததான் இப்படி பாக்குறீங்க. கரெக்டுங்களா? புரியுதா இல்லைங்களா? இங்க பாக்குறீங்களா? இதுதாங்க, இதுதானே இங்க பாக்குறீங்க. இதுதான் காட்டுறேன் நான். தாராசுடைய முல்லை போல இந்த இடத்துல இருக்குது. இதுதான் டவ்வா இருக்குது. இதான் சிலுவையின் அடையாளம். இது பழைய ஏற்பாட்டுல எங்க காணப்படுதுன்னு சொன்ன அடையாளத்துல எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல நீங்க வாட்சி பாத்தீங்க சொன்னா இங்க இருக்குது. 9 நாள்ல இஸ்ரேல் ஜனங்களை தேவன நியாய தீர்ப்பை கொடுக்கும்படிக்கு அவர் தர்ஷனத்துல என்ன பண்றாருன்னு சொன்னா, நீ 6 புருஷர்கள் வெளியே வந்தாங்களா இல்லையா? வெளியேறும் போது ஒரு நபர் கணக்கனுடைய மைக்கூட்ட வைத்திருந்த ஒரு நபர் பட்டணம் முழுசு உள்ள போய் என்ன பண்ண, அந்த முத்திரையே இதுதான், இந்த டவ் தான், சிலுவை தான் போட சொன்னார் தலையில. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? டவ் சின்னம் தான் போட சொன்னாரு. அப்ப அவருடைய நத்தையில முத்திரை போடணும் போது டவ் அப்படின்னா என்ன அர்த்தம், மீனிங் என்னன்னு சொன்னா வாசிக்கிறேன் பாருங்க. டவ் அப்படின்னு சொன்னா முடிக்கப்பட்ட கிரியைன்னு அர்த்தம், முடிஞ்சிச்சு, ஒர்க் முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சிலுவைனா என்ன அர்த்தம்? கிரைய செலுத்தப்பட்டாச்சு. ஓவர் சிலுவை தானே ஓவரா? கிரைய செலுத்தப்பட்டாச்சா இல்லைங்களா? உங்களதான் கேட்கிறேன் இல்லைங்களா? ஜூபின் அல் கமாலி, கமாலின்றது என்னங்க? சமாலின்னு சொன்னா செலுத்தப்பட்டாச்சு. கனூபின்னு சொன்னா குறைவா இருக்குது. குறைவா இருந்தது, முள் என்ன இருக்குது? பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? பாவத்துக்கான கிரையம் செலுத்தப்படணும். கிரயத்தை அப்பதான் நீதி காக்கப்படும் இல்லைங்களா? நடுவில் இருக்கிறவங்க நீதி கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்ன, இந்த பக்கம் சமாலி ஜூபின் அல் சமாலி செலுத்தப்படணும். அந்த எதுல சிலுவையில செலுத்தப்பட்டிருக்குது, இது செலுத்தப்பட்டாயிடுச்சு, சிலுவையின் அடையாளம் இருக்குது அப்படின்ற அந்த பாகத்துக்கு தான் எசேக்கியேல்ல என்னங்க அடையாளம் இடப்பட்டுச்சு. அதாவது மீட்கப்பட்டாச்சு, இவங்க நியாய தீர்ப்புக்குள்ள ஆக மாட்டாங்க. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல இது காணப்படுது. பழைய ஏற்பாட்டுல நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், நானே புரிஞ்சுக்கலாம். நீங்க பழைய ஏற்பாட்டுல மீட்புக்கு அநேக இடங்கள்ல சிலுவையின் அடையாளம் காணப்படுச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம், ஈசாக்கு பலியிட செல்லும் போது தன்னுடைய விறகை எடுத்துக்கிட்டு தானே என்ன பண்ணாரு, மேலே ஏறுறாரு. மேலே ஏறும்போது மீட்பை கொண்டு வர்றதுக்கு முன் அடையாளமா எடுத்து போனார். ரெண்டாவது அடுத்தது யாக்கோபு யோசேப்புடைய 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணாரு, எப்ராஹிமும் மனாசேயை கொண்டு நிற்கும் போது கைகளை என்ன பண்ணாருங்க, டவ் அப்படின்னு வச்சாரு. இப்படி வச்சாரு. டவ் அப்படின்னு சொல்லும் போது நாங்க விளையக்கிரயம் செலுத்தப்பட்டு சிறப்போது ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் வச்சாரா இல்லைங்களா? அடுத்து இஸ்ரேல் ஜனங்க வராங்க. மீட்பின் அதாவது பஸ்கா ஆடான அடிக்கப்படும் போது நிலைவாசல்ல நிலையிலையும் குறுக்குலையும் அடிச்சாங்க, நேரும் குறுக்குலையும் அடிச்சாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டி பலி செல்லப்பட்டுச்சு இல்லையா? ஆட்டுக்குட்டிக்கான சுடப்படுச்சு இல்லையா? சுடப்படும் போது ஆட்டுக்குட்டி எப்படி சுடுவாங்க, அந்த பேட்டர்ன் மட்டும் சொல்றேன் நான், அது நேரம் இல்லை. சுடும்போது ஆட்டுக்குட்டியில இருக்கிற எல்லா உள்ளுக்கிற பாகலாம் எடுத்து அதோடைய வயிற்று பகுதியிலிருந்து அவரோட வாய்ப்பகுதியிலிருந்து வயிற்று பின்பக்கம் வரைக்கும் ஒரு கம்பியா வைப்பாங்க, நெருப்புல வைப்பாங்க. பாத்துருக்கீங்களா? நெருப்பு வைக்க பாத்துருக்கீங்களா? நீரை வைப்பாங்க. ஆட்டுக்குட்டி கிடையா திருப்பறதுக்கு சென்டர்ல ஒரு கம்பி வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டிய தாங்குற கம்பி ஒண்ணு, அது திருப்பறதுக்கு ஒண்ணு. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி சுடப்படுது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, திருப்பப்படுது. மீன்ஸ் இந்த டவ், அதாவது மீன்ஸ் என்னன்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கு உள்ளாகுது.
அதை புசிச்சுதான் இவங்க மீட்பு தொடங்குறாங்க. அங்க இல்லங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினால மீட்பு தொடங்குச்சாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அதேதான் அங்க மீட்பு கண்டுபிடிச்சா இல்லைங்களா? மீட்பின் அடையாளம் அங்கதான் கண்டுபிடிச்சு எசேக்கியேல்ல நமக்கு பாக்குறோம். மீட்பின் அடையாளம் எசேக்கியேல்ல பாக்குறோமா இல்லைங்களா? மீட்பின் அடையாளம் காணப்படுற இடங்கள் இது எல்லாமே. அதே போல ஆசரிப்பு கூடார பேட்டர்னை பாத்தீங்க சொன்னா டைம் இல்லை எனக்கு அந்த போட்டோ காட்டுறதுக்கு. ஆசரிப்பு கூடாரத்துடைய பேட்டர்ன் மேல இருந்து பேனோராமிக் வியூல மேல இருந்து பாத்தீங்க சொன்னா சிலுவையின் அடையாளமா இருக்கும். பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்குது? மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குது? மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குது? தூபபீடமும் வலதுபுறத்துல பொன்குத்துலக்கும் இடதுபுறத்துல வலதுபுறத்துல அப்பமும் இடதுபுறத்துல பொன்குத்துலக்கும் இருக்குது. கீழே எங்க இருக்குது? வெண்கல கடல் தொட்டியும் பலிபீடம் இருக்குது. அது சிலுவையின் அடையாளம் ஆசரிப்பு கூடாரத்துல காணப்பட்டுச்சு. நம்ம சிலுவையின் அடையாளம் எங்கேயோ வந்து 2000 வருஷம் முன்னாடி வந்தது அல்ல. இன்னும் நிறைய இடங்கள் நான் காட்ட முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். புரிஞ்சுங்க? இந்த மாதிரி காணப்பட்டு வந்து கொண்டே இருக்குது. வந்துச்சா இல்லைங்களா? இப்ப நான் அடுத்த விஷயத்துக்குள்ள நான் போறேன். கவனிங்களா? அப்போ டவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா பாருங்க. நான் டவ் அப்படின்னா நகரத்தில் பாவத்தை பார்த்து இறைவனுடைய நெற்றியில் டவ் இடு அடையாளம் என்ற வார்த்தை. அதாவது அது பாதுகாப்பை குறிக்குது. சிலுவை பாதுகாக்க குறிக்குது. இந்த குறி வைத்துள்ள தீர்ப்பு வரவில்லை. அதான் சொல்றது விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிடுச்சு. என்னங்க? ஜூபின் அல் கமாலி அப்படின்னு சமாலி அப்படின்னு சொன்னா விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாச்சு. விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட பின்பதாக அவங்க மேல என்ன போடு? குறி போடு. அப்ப பாருங்க டவ் உடன்படிக்கை முத்திரை. டவ் என்றால் முத்திரை அல்லது ஒப்புதல் என்ற அர்த்தம். சிலுவை கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அடையாளமா அது இருக்குது. எங்க இருக்குது? எது வரைக்கும் பார்த்திருக்கோம் நம்ம? எது வரைக்கும் பார்த்தோம் நம்ம? இது எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? சிலுவை வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுதான் இயேசு கிறிஸ்து வரும்போது வெளியில மீட்பின் தொடக்க பணியா காட்டினார். எது வரைக்கும் நம்ம மெசேஜ் தலைப்பு என்னங்க? நம்ம எந்த நாள்ல இருக்கிறோம்? மேகம் வந்த நாள்ல இருக்கிறோம். நான் இப்படியே முடிச்சுட்டேன்னு சொன்னா இந்த மேகத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஒரு சின்ன லைன் மட்டும் அதை காட்டிட்டு நான் வந்து இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் நாளைக்கு காலைல தொடரலாம். ஏன்னா இது ஃபுல்லா எடுத்தாதான் நல்லா இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணாம தான் நல்லா இருக்கேன். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்போ சிலுவையானது மீட்புல முதல் பகுதியா இருக்குது இல்லைங்களா? மேகமானது மீட்புல முடியா இருக்குது. மேகம் எப்ப கண்டுபிடிச்சு? 1963 மேகம் வந்துச்சு இல்லைங்களா? அவர் பழைய ஏற்பாட்டுல மேகமானது கூட ஒரு சிந்தையின் பாகமா இருந்துச்சு. கண்டுபிடிச்சா இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணாரு சொன்னா மேகமா என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். அந்த மேகத்துல என்ன பண்றேன்? நான் உங்களுக்கு காணப்படுவேன். மகாபரிசுத்த ஸ்தலத்துல மேகத்துல என்ன பண்ணுவேன்? நான் காணப்படுவேன்னு சொன்னார். மேகம் தொடர்ந்து நம்ம செய்தி பார்த்து ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். மேகமும் கூட ஒரு சிந்தையில பாகமா இருந்துச்சு. புதிய ஏற்பாடு வரும்போது மேகமும் பாகமா இருந்துச்சு இல்லைங்களா? அவ மேகத்துலதான் ஒரு கிறிஸ்து மேகத்துல என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? அப்போ மனுஷகுமார் கடைசி நாட்கள் மனுஷகுமாரோட அடையாளம் வானத்துல காணப்படும். அவர் வானத்தின் மேகம் இறங்கி வரதை பூமியின் கோத்திரத்தை பார்த்து புலம்புவார்கள். மேகன்றது இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்படி இருக்கும்போது இந்த வேகம் 1963 இப்ப கொஞ்சம் டீடைல்ஸ் நான் பேசலாம் நினைக்கிறேன். டீடைல்ஸ் பேசி தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியோட எப்படி இந்த சிலுவை மேகமா மாறுது அப்படின்ற டிரான்சிஷனை காட்டலாம்னு நினைக்கிறேன். அதனால காலையில காட்டுறேன். இப்ப சிலுவை வரைக்கும் பேசிட்டு இந்த மேகம் வந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா இதோட கூட நான் எடுத்துட்டு போனா டைம் ஆயிடும். நான் இதோட கூட எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? நான் இப்போ எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? பவுல் சொல்ற சிலுவை இல்லைங்களா? சரி, கவனிங்களா? இது எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஊழியத்துல அவர் சிலுவை என்ன பண்றாரு சொன்னா தாபோர் மலை மேல ஒரு மேகம் ஒரு நிழலிடுச்சா இல்லைங்களா? இவர் நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்கள் சொல்லப்படுச்சு. இது ஒரு மேகம் காணப்படுச்சு. இப்போ 2000 வருஷம் முடியுது. 2000 வருஷம் என்ன பண்ணுதுங்க? முடியுது. மீட்பு தொடங்கி மீட்பின் பணி சிலுவையின் பாகம் தொடங்குனது எப்போ? 2000 வருஷம் படி தொடங்குச்சு. மீன் சொன்னேன். அதாவது 7ஆம் மாசத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த பாகம் சிலுவை அப்படின்னா விலைக்கிரயம் அல் கமாலி செலுத்தப்பட்டுச்சு இல்லைங்களா? அதான் செலுத்தப்பட்டுச்சு. அப்பதான் தராசு நேரம் நிற்கும். அது செலுத்தப்பட்டு தொடங்குது. தொடங்கினவனே முடியல. சிலுவையில பலி செலுத்தி ரத்தத்தை உள்ள கொண்டு போய் வெளியே வந்து ஆசாரியனை காட்டணும். அதான் ஆசாரியனை பாக்குறது யார பார்த்த மாதிரி? உயிரோட பாக்குறது இல்ல. ஆசாரியன் உயிரோட இருந்தா நம்ம உயிரோட இந்த மாதிரி. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆசாரியன் யாருடைய ரெப்ரசன்டேஷன்? ஒட்டுமொத்த ஜனங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அவர். அதனால அவருடைய காலில் என்ன பண்ணுவாங்க? எதை கட்டி அனுப்புவாங்க? இடுப்புல மணியும் காலில் கயிறு கட்டி அனுப்புவாங்க இல்லைங்களா? அப்படின்னா ரத்தத்தை எடுத்து உள்ள போகணும்.
நமக்கு ரெப்ரசன்டேஷன் தான் பலிப்பீடத்துல அடிக்கப்பட்டு அந்த ஆசாரியனாவும் இருந்து அவரே ரத்தத்தை எடுத்து உள்ள போனார். அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நீங்க 28 அதிகாரத்துல பார்க்கும்போது சொல்றாரு, ஸ்திரீயை நீ என்ன பண்ணாரு, தொடாத, நான் பிதாவை எடுத்துக்கணும் என்ன பண்ணலங்க, ஏறி போகல. ஏன் சொன்னார் அப்படி? உங்கதான் கேக்குறேன், வச்சிருக்கீங்களா இல்லையா? மீன்ஸ் பழைய ஏற்பாட்டுல பாவ நிவர்த்தி செய்யறாரு இல்லையா, ஆட்டுல பாவ நிவர்த்தி பலி செலுத்துறபடி அவர் ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு இல்லையா, போகும்போது எந்த நபரும் அவரை தொடக்கூடாது. வெளில இருக்கிறவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க, பாவம் தீட்டா இருக்கிறாங்க. பரிசுத்த ரத்தத்தை எடுத்து உள்ள போய் தொட்டா இந்த பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உள்ள போய் ஒன்ஸ் செலுத்திட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அவரை தொட முடியும். இதுக்கு அடையாளமா தான் கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த ஸ்திரீயை என்ன தொடாத, நான் உங்கள் பிதா எடுத்துக்கு என்ன பிதா எடுத்து உங்கள் தேவனுக்கு என்ன தேவனுக்கு நான் ஏறி போயிட்டு வரேன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? அண்ணப்படுச்சா இல்லையா? அப்போ ஒண்ணு உள்ள போகணும், உள்ள போயிட்டு என்ன பண்ணுங்க, செலுத்தி தெரிய வரணுமா இல்லையா? அப்ப 2000 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கரெக்டா செலுத்துறாரு, ரத்தத்தை சிந்தித்து வந்தாரு. ஆனா பரிது பேசுற ஊழியா என்ன பண்ணுதுங்க, சபை காலங்கள் முழுசும் நடந்து கொண்டே இருக்குது. இருக்குதா இல்லையா? சொல்லுதா உங்களுக்கு? நடந்து கொண்டு அவர் ஒன்ஸ் வெளியே வரும்போது மட்டும்தான் முடிவடையுது. அப்படின்னா கிரயம் செலுத்தப்பட்டு தீர்ந்தாயிடுச்சு இல்லைங்க. ஜூபின் அல் கமாலி செலுத்தப்பட்டு தீர்ந்தாயிடுச்சு. நீங்க எல்லாம் என்ன ஆயிட்டீங்க, விடுதலை ஆயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு எந்த சிலுவை மீது நீங்க நம்பிக்கை வச்சீங்களோ, எந்த ஆட்டின் மீது நம்பிக்கை வச்சீங்களோ, அந்த ஆட்டின் கிரையம் செலுத்தப்பட்டு அதை உள்ள கொண்டு போனவர் உள்ள கொண்டு போயிட்டு வெளியே வந்தாருன்னு சொல்லி அந்த ஆசாரியனுடைய யாரை எதை பார்க்கணும், நம்ம ஃபேஸ பார்க்கணும். அந்த ஃபேஸ் இல்லைங்களா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் என்ன ட்ரெஸ்ல இருப்பாரு. வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், வானம் மேகம் ஒரு சூழ்ந்து இருந்தது, அவருடைய சிரசு மேல் வானவில் இருந்தது. 5ஆவது அதிகாரத்துல என்ன பண்றோம், அதனாலதான் யோவான் கேட்கிறார், அல்றார் என்னங்க அல் கனூபி அப்படின்னு சொன்னா விலை கிரயம் குறைவா காணப்படுது, எல்லாம் பூமியின் சிருஷ்டிகள் 5 கோடி குறைவா காணப்படுதுன்னு போது அங்க ஒரு தூதன் சொல்றாரு, நீ அழாத இல்லைங்களா, உனக்காக கிரயம் செலுத்தப்படுதுன்னு சொல்லும் போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வராது. அதான் சிலுவையின் பாகம். செலுத்தப்பட்டு என்ன பண்ணுங்க, உள்ள போய் செலுத்திட்டு புக்கை வாங்கினு வெளியே வந்து யாரெல்லாம் விடுதலையோ விடுதலைக்கான கிரயத்தை என்ன பண்ணுங்க, டைட்டில் டீடை கொடுக்கணும். டைட்டில் டீட் என்னங்க, உரிமை பத்திரம். அதாவது நீங்க இழக்கப்பட்டு போனீங்க, உங்க லேண்ட் இழக்கப்பட்டு போச்சு இல்லைங்களா, பூமி இழக்கப்பட்டு போன 2 பாகங்கள் என்னங்க, பூமியை இழக்கப்பட்டு போன பாவத்துக்கு பிறகு இழக்கப்பட்டு போன 2 பாகம் என்னங்க, 3 விஷயங்கள் நான் சொன்னேன். ஒண்ணு தேவனோட கூட ஐக்கியம், தேவனோட சாயல், ஆளுகை தன்மை இழந்து போனோம் இல்லைங்களா. ஆக்சுவலி தேவன உறவுன்றது நம்ம உறவு புரிஞ்சிருச்சானா இழந்தது நம்முடைய நித்திய ஜீவன், அதுதான் தேவனோட சாயல். 2வது பூமி மேல இருக்கிற ஆளுகை, பூமியில இருக்கிற மரணத்தை நாங்க மனுஷன் பெற்றுக்கொண்டான். கரெக்டுங்களா? உங்களுக்கு பூமி மேல ஆளுகை என்ன பண்ணாங்க, இழந்து போயிட்டான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி 2 விஷயங்கள் இருக்கு. 2 விஷயத்துக்கு பூமியின் உரிமை பத்திரம் தேவை, டைட்டில் டீட் தேவை. அதான் சிங்காசனம் வலது கருத்துல அவர் கருத்துல இருக்குதுங்க 7 முத்திரையால முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா. அந்த புஸ்தகத்தை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, கிரயத்தை கொடுத்து வாங்கணும். கிரயத்துக்கு வாங்குறதுக்கு விலை கிரயனா இருக்குதுங்க, அல் கனூபி. அப்படின்னா என்ன காணப்படுது, குறைந்து காணப்படுது. அதுக்கு ஒருத்தர் கொடுக்கும் போது அந்த முள் என்ன ஆகுதுங்க, நேரம் வருது. கமாலி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி சிந்தி அந்த புத்தகத்தை வாங்கி ஆசாரியன் வெளியே வந்து தன்னை காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 10 காண்பிக்கிறாரா இல்லையா? இந்த காட்சி தான் 2வது பாகம், இதோட 2வது பாகம். விசுவாசிக்கிறீங்களா? இது நான் இங்க கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி ஊழியத்துல கடைசி பாகத்துல 1963 கனெக்ட் பண்றேன். நான் எடுக்க வேண்டியது மேகத்தை குறிச்சு ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்குது. நான் இது எடுக்கல, சிலுவையோடு கூட மட்டும் என்ன பண்றேன், நான் எடுத்து வந்து காட்டி இருக்கிறேன். நம்ம எங்க இருக்கிறோம், இப்போ எங்க இருக்கிறோம், நம்ம சிலுவையில இல்ல. சிலுவையின் பாகம் என்ன போச்சு, இப்போ பலிப்பீட தண்டையில இல்ல. நமக்கான ஆசிரியர் உள்ள போயிட்டு கிரயத்தை செலுத்திட்டு புக்கோட வெளியே வந்து அவரை பார்க்கறதுல இருக்கிறோம். அவரை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதான் அவரை நோக்கி பார்க்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படி அவரை பார்க்கும் போதுதான் நான் விடுதலை. அப்ப வரும்போது எதோட கூட வருவார் அவரு. அப்படின்னா ஒரு தேசத்துல ஒரு மனுஷன் 2 விஷயங்கள் இழந்து போகலாம். ஒண்ணு அவன் அடிமையா இருக்கலாம், இல்லைன்னா அவனுடைய உடைமைகள் இழந்து போய்க்கலாம். உடைமைகள் மீன்ஸ் என்னங்க சொத்துக்களை இழந்து போய்க்கலாம். ஒண்ணு அவனு அடிமையா வருது, 2வது சொத்து. அப்ப சொத்துக்கான உரிமை பத்திரத்தோட வராரு. சொல்ல போதுங்களா உங்களுக்கு? அதான் திரும்ப சொல்றாரு, 7 முத்திரையில் பூமியுடைய உரிமை பத்திரம்ன்றாரா, மீட்பின் கிரையன்றாரா, ஆட்டுடைய ஜீவ புஸ்தகம் சொல்றாரா. அதுக்குள்ள என்ன இருக்கும், ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்துக்கு தித்திய ஜீவனுக்கு உரியவர்களுடைய பெயர்கள் அதுல இருக்கும். பூமிக்கான டைட்டில் டீட் அதுக்குள்ள இருக்கும். அப்படின்னா யார் கொடுக்கப்படணும் அதுன்னு சொன்னா, யார் உரிமையாளர்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படணும்.
அது பாவத்துக்கு அப்புறம் யாரும் கையில போயிடுச்சு, தேவனுடைய கருத்துல போயிடுச்சு. திரும்ப சொல்றாரு பிளவு செய்தியில அதை சொல்றாரு, பிளவு செய்தியில தேவனுடைய கருத்துல போயிடுச்சு அப்படின்னு சொன்ன. ஏன் போச்சு அப்படின்னு சொன்னா ஜூபின் அல் கனுபி, அது விலைக்கிரயம் குறைவா காணப்பட்டுருச்சு. இப்போ செலுத்தப்பட்டு செலுத்துறதுக்கு உள்ள போனார், செலுத்திட்டு வெளியே வர்ற பாகத்துலதான் மீட்பானது முடிவடையுது இல்லைங்களா? சரி, இப்போ எப்படி சிலுவை மேகமா மாறும்? சிலுவை மேகமா மாறணுமா இல்லையா? சிலுவை மேகமா மாறணுமா இல்லையாங்களாங்க? மேகமா மாறணும், சிலுவையோட கூட இல்ல. அப்போ ஏன்னா சிலுவையின் ஒரு சிலுவை மட்டும் ஏற்றுக்கொள்றவங்க மீட்பை முழுமையா என்ன பண்ணவங்க? மீட்பை முழுமையா பெற்றுக்கொள்ள அவங்க எதுக்காக வெயிட் பண்ணும்? மீட்பருக்காக வெயிட் பண்ணும், மேகத்துக்காக வெயிட் பண்ணும். மீன்ஸ் அவர் வருகைக்காக வெயிட் பண்ணும். அந்த உள்ள போன அவர் வெளியே வந்து தன்னை காண்பிச்சு நீங்க ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அது நடந்த பாகம் தான் 1963. புரிஞ்சா உங்களுக்கு? நான் மேகத்தை குறிச்சு நான் இன்னும் தொடவே கிடையாது, இதோட கூட நிறுத்தியிருக்கேன். அடுத்து தீர்க்கதரிசி ஊழியத்துல அது உள்ள எப்படி என்ட்ராச்சு, தீர்க்கதரிசி ஊழியத்துல அது எப்படி உள்ள என்ட்ராச்சு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இன்னொரு விஷயத்த சிம்பிளா சொல்லிடுறேன். சிலுவை கிரயம், சிலுவை தான் என்னங்க மீட்பின் கிரயத்தை கொண்டு வர்றதுக்கான பாகம். சிலுவையின் மேலதான் மீட்பின் கிரயம் வைக்கப்பட்டுச்சு. கரெக்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல திரும்ப புரியுதா உங்களுக்கு? சிலுவை தான் என்னங்க மீட்பின் தண்டனையை கொண்டு வந்துச்சு, சிலுவை மீதுதான் மீட்பின் கிரயமே வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆடு வேற ஆசாரியன் வேற. நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல ஆடு வேற, புதிய ஏற்பாட்டுல என்னவா இருக்குது? ஆடும் ஆசாரியனும், அதாவது பலியும் கிரயமும் அதை மீட்கிற நபரும் ஒருத்தர் தான். சொல்ல புரியுதா? ரத்தத்தை கொண்டு போறவர் ஒருத்தர் தான். சொல்ல புரியுதுங்களா? இப்ப கவனிங்க, பலிப்பீடம் என்னவா இருக்குது? சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. பலியானது என்னவா இருக்குது? கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து தன்னை பலிபீடத்துல இப்படி வைக்கிறார். வைக்கும் போது அவருடைய தலைபாகம் எங்க இருக்குதுன்னு சொன்னா சிலுவையில இருக்குது. எங்க இருக்குது? சிலுவையில இருக்குது. அவர் பலியை செலுத்துறார். அவருடைய தலைபாகமும் சிலுவையில இருக்குது, அவருடைய சரீர பாகமும் சிலுவையில இருக்குது. அவருடைய தலைக்கு அடையாளமா பலவல்ல தூதன் இருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா கிறிஸ்து நம்ம மனவாட்டி இருக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்து தலையா இருக்கும்போது சபை என்னவா இருக்குது? சரீரமா இருக்குது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் போது அவர்ல இருந்தா வெளியே வந்தோம். மீன்ஸ் அவர் சிலுவைன்றது முக்கியமான பார்ட்டு. சிலுவையில தான் என்னங்க அவருடைய 7 வார்த்தைகளை உரைச்சார். எத்தனை வார்த்தைகளை உரைச்சார்? 7 வார்த்தைகளை உரைச்சார். மீன்ஸ் 7வது வார்த்தை தான் ஒரு வார்த்தையா இருக்குது. என்ன வார்த்தை? 7வது வார்த்தை சொல்லுங்க. ஸ்தாபனத்துல இருந்து உங்களுக்கு தெரியல. 7வது வார்த்தை என்னங்க? என்னங்க? முடிந்தது. டவ், முடிந்தது. டவுன்னா என்னங்க? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? டவ் 22வது எழுத்து என்னங்க? டவ். டவ்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன முடிஞ்சு? விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிடுச்சு. இன்னொரு வார்த்தைகளை சொல்லணும், வேற வார்த்தைகளை சொல்றேன். 7வது முத்திரை அப்படின்னா என்ன? 7வது முத்திரை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொன்னா? கர்த்தர் வருகைன்னு சொன்னாரா? 7வது முத்திரை எக்காலங்களை முடிச்சு வைக்குது. 7வது முத்திரை கர்த்தர் வருகையை முடிச்சு வைக்குது. அதை முடிச்சு வைக்குது, இதை முடிச்சு வைக்குது, எல்லாத்தையும் முடிச்சு வைக்குதுன்னு சொன்னார்ல. எல்லாத்துடைய முடிவு 7வது முத்திரை. கான்சுமேஷன் எல்லாத்துடைய முடிவு, அழிவு, எல்லாத்துடைய முடிவு 7வது முத்திரை. 7வது முத்திரை தான் எல்லாரோட முடிவு. நீ முத்திரையில வாச்சிருக்கீங்களா? 7வது முத்திரை போய் வாட்சி பாருங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்துக்குமே நீங்க அவ்வளவு ஃபோர்ஸா மெசேஜ்ல இந்த மாதிரி தான் புரியும். நான் வழக்கமான பாணியில செய்தி எடுத்து வாசிக்கல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னது எல்லாமே ஒன்னொன்னு செய்தியில இருந்து நோட்ஸ் இருக்கு. 7வது முத்திரை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? 7வது முத்திரை எல்லாவற்றுடைய முடிவு. அது எக்காலங்களை முடிச்சு வைக்குது, சபை காலங்களை முடிச்சு வைக்குது, கலசங்களை முடிச்சு வைக்குது, தவித்துக் கொண்டிருக்கிற உலகத்தை முடிச்சு வைக்குது. ஒரு 1000 சாட்சிக்கு தொடக்கமா இருக்குது. மீன்ஸ் எல்லாவற்றுடைய முடிவு, மீன்ஸ் முடிந்தது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து 7வது முத்திரை உடைக்கும் போது மகாசப்தமாய் என்னங்க சொல்லி முடிந்ததுன்னு சொல்லி ஆவியை என்ன பண்ணாருங்க? விட்டாரா இல்லைங்களா? அப்ப விடும்போது கடைசி பாகம் 7வது முத்திரை திறக்கப்படுது. மீன்ஸ் அவர் 7வது வார்த்தை உரைக்கிறார். மீன்ஸ் சிலுவையில உரைக்கப்பட்ட 7 வார்த்தைகள். வேற வார்த்தைகளை சொன்னா 7 இடிகளா இருக்குதா? 7 இடிகளா இருக்குதா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய சரீரத்துல என்ன இருக்குது? 7 இடங்கள்ல என்ன ஆச்சுங்க?
7 இடங்கள் பிளக்கப்பட்டுச்சுங்க. கிறிஸ்து தான் 7 முத்திரைகளா இருக்கிறான்னு சொல்லும்போது திறக்கப்பட்ட 7 முத்திரைகள், திறக்கப்பட்ட 7 முத்திரைகள் என்னங்க? தலைபாகம் 2, கைகள் 3, விழா சரி கால்கள் 2, 5, முதுகு 1, 6, கடைசி பாகம் தான் ரோம ஈட்டி பாய்ந்தேனா வருங்க. 7வது பாகத்துல அவன் குத்தி பாக்குறான், முடிஞ்சிடுச்சு எல்லாமே. கிரயத்தை என்ன பண்றாரு இப்போ? விலை கிரயத்தை செலுத்தியாச்சு, முடிவா இருக்கிறார். இன்னொரு வேற வார்த்தைகளை சொன்னா எபிரேய வார்த்தைகளுடைய கடைசி வார்த்தை என்னங்க? கடைசி வார்த்தை என்னங்க? ஒமேகா. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நான் ஆல்பாவும் டவாவும் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றாரு, நான் ஆதி அந்தமாவும் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், முந்தினவரை பிந்தினவரா இருக்கிறேன் சொன்னாரா இல்லைங்களா? அப்போ டவுனா நானே முடிவா இருக்கிறேன். முடிஞ்சு என்ன முடிஞ்சு? சிலுவையில 7வது வார்த்தை 7 இடிகள் திறக்கப்படும் போது, முத்திரை திறக்கப்படும் போது மீட்பின் கிரயம் அல் கமாலி செலுத்தப்பட்டு ஆயிடுச்சு. ஆயிடுச்சா இல்லைங்களா? அப்போ எங்க யார் இருக்கிறது? அதுக்கான கிரயம் செலுத்தப்பட்டு ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த இடத்துலதான் தலையும் இருக்கு. எங்க இருக்குது? சிலுவையில தான் தலையும் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்த இன்னொரு காரியத்தை காட்டுறேன். இன்னொரு காரியத்தை காட்டி மட்டும் நான் முடிகிறேன். கவனிங்க நல்லா. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். அறையப்பட்ட ஒரு சரீரம் எங்க கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு? எங்க கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு? கல்லறையில வைக்கப்பட்டுச்சு. கல்லறை வைக்கப்படும் போது அவருடைய சரீரத்துக்கு சுகந்த தைலம் இடுறாங்க. நான் கடைசி படிக்கிறேன். சுகந்த தைலம் இட்டு சுற்றி வைக்கிறாங்க. சுற்றி வைச்ச பின்னாடி குறித்தோலை சரி வாரத்தின் முதல் நாள் ஆகும் போது ஸ்திரீகளோட சரீரத்துக்கு சுகந்த தைலம் இடும்படிக்கு போறாங்க. காலையில போறாங்களா இல்லைங்களா? போகும்போது என்ன ஆகுது? என்னங்க? ஒரு தூதன் வந்து பலமுள்ள தூதனா, நீங்க வேதத்தை வாசிங்க 28 அதிகாரத்துல பலமுள்ள தூதனா இறங்கி வந்து மின்னல் அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குது. அவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்து கல்ல பரட்டி போட்டு கல்லு மேல உட்காந்து அவர் நீங்க உள்ள பாக்குறவர் வந்தவர் இல்ல, இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இயேசு கிறிஸ்து கல்ல மூடுபல உயிர் தெழுந்துட்டார். அவரை கல்ல திறந்து உள்ளெல்லாம் கூட்டின்னு வரல. பைபிள் வாட்சி பாருங்க, நமக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதனாலதான் நம்ம அமைதியா இருக்கிறோம். நீங்க வேதத்தை வாட்சிறீங்களா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்ன பாயிண்ட் 28 அதிகாரத்துல போய் வாட்சி பாருங்க. அங்க என்னங்க? இயேசு கிறிஸ்து கல்ல திறந்தெல்லாம் வெளியே வரல. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்படியெல்லாம் இல்ல, கல்ல திறந்தெல்லாம் வெளியே வரல. ஆல்ரெடி அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் உள்ளே இல்லைன்றது காட்டுறதுக்கு தான் அந்த தூதன் வந்து கல்ல புரட்டி காட்டினார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்படின்னா உலகத்துல அன்னைக்கு இருக்கிற பெரிய பேரரசு என்னங்க? ரோம பேரரசு. அதோட முத்திரை தான் பூமி மேல இருக்கிற மகத்தான அதிகாரமுடைய முத்திரை. அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லை இல்லைங்களா? அதனாலதான் வந்து இந்த யூதர்கள் போய் பிலாத்துவிட பேசி ரோம முத்திரை மேல போட்டாங்க. இந்த கிறிஸ்துவர்கள் போய் என்ன பண்ணுவாங்க? அவருடைய சரத்தை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உயிர் தெழுந்துட்டான்னு சொல்றதுக்காக. அப்ப அந்த முத்திரை யாரும் உடைக்கிறதுக்கு ஆகாது. அங்க யார் இருக்கிறாங்க? ரோம போர் சேவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல நடக்குது இல்லைங்களா? அவரோட சரீரம் உள்ள வைக்கப்பட்டுச்சா இல்லையா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? வைக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்டு சீலையெல்லாம் சுற்றப்பட்டுச்சால. சுற்றப்பட்ட உடனே உள்ள போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவருடைய உடல் முழுசும் சீலையில சுற்றப்பட்டிருக்குது இல்லைங்களா? அவரோட தலை ஒரு சீலையில சுற்றப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் உள்ள இருக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்குது. யூதர்கள் வீட்டுல வந்து டைனிங் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிடும் போது இந்த மாதிரி துணி இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு துடைக்கிற துணி இருக்கும். அந்த துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி வைக்கப்பட்டிருக்கும்? மடிச்சு வச்சிருக்கிறாங்க. மடிச்சு வச்சு வேலைக்காரன் வச்சிருப்பான். வச்சுட்டு ஃபுட் எல்லாம் அங்க இருக்கும். வந்த உடனே எஜமா வருவார். எஜமா வந்து என்ன பண்ணுவாரு? சாப்பிட ஆரம்பிப்பார். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க? பிரிச்சு எல்லாத்தையும் தொடச்சு என்ன பண்ணுவாரு? இப்படி போட்டுறாரு. அப்படியே களைஞ்சி போட்டாருன்னு சொன்ன வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். புரியும் நல்லா? இதுல இன்னொரு கருத்தை சொல்றேன். வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவரு திடீர்னு மடிச்சுட்டு திரும்ப அப்படியே வச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? மடியும் வெறும் வேலையா போயிட்டு இருக்காரு. திரும்ப வந்து என்ன பண்றாரு? சாப்பிடணும் அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. இது பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த பேட்டர்ன் அவருக்கு தெரியும். அவர் பேட்டர்ன் இருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையில அறையப்பட்டு எங்க போச்சு? இப்போ கல்லறைக்குள்ள போய் கல்லறையில வைக்கப்பட்டுச்சு. துணி சுற்றப்பட்டிருக்குது. சுற்றப்பட்டிருக்கா இல்லையா? சுற்றப்பட்டு உயிர் தெழுந்துட்டார்.
உயிர் தெழுந்த பின்னாடி நீங்க வாட்சி பாருங்க, 28 அதிகாரம் நீங்க வாசிக்கலன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். நான் வாட்சை காட்டுறேன் கடைசியா. 28 அதிகாரம், மத்தேயு 28. அதே 28 மார்க் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். லூக்கா 24 அதிகாரத்துல பாருங்க, பேதுருவா எழுந்து கல்லறைக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருந்து சம்பவிப்பதை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு, இல்ல அது இல்ல, யோவான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, யோவான்ல தான். யோவான் 7வது வசனம் 27. சீலைகளை கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோட வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கிறதையும் கண்டான். யார பேதுரு போனது? யார் போனது உள்ள? 27. பாத்தீங்களா? படிக்கிறீங்களா? இப்போ அவர் வந்தாரு, பூமியில வந்தாரு, கிரயத்தை செலுத்தினாரா இல்லையா? புரிஞ்சாலுங்களே, கிரயத்தை செலுத்தி சரீரம் அடிக்கப்பட்டு போச்சு. அவருடைய சரீரம் எடுத்து போய் எங்க வச்சாங்க? கல்லறையில வச்சு துணி சுத்துவாங்க, முறைமையை சுத்திட்டு தலைக்கு தனியா சுத்துவாங்க. சுத்தினபடியே அவர் உயிர் தெழுந்துறாரு. உயிர் தெழுந்த பின்னாடி அந்த துணிகள் என்ன இருக்குது? கிடக்குது. சரீரத்துல சுத்தி இருக்கிற துணி மட்டும் களைஞ்சிருக்குது இல்லைங்களா? தலையில சுற்றி இருக்கிற துணி மட்டும் எப்படி இருக்குது? வாசிக்கலாம் பாருங்க. அதற்குள்ளே குனிந்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் உள்ளே போகவில்லை. அது கீழே சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். தலையை சுற்றி இருக்கிற சீலை மட்டும் எப்படி வச்சிருக்குங்க? ஃபோல்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரீரத்துல இருக்கிற சீலை என்ன ஆயிடுச்சு? களைஞ்சி இருக்குது. தலையில இருக்கிற சீலை என்ன இருக்குது? மீன்ஸ் என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இவருடைய கல்ச்சர் படி அவர் சாப்பாடு போயிட்டு களைச்சி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபோல்டா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் இது ஒரு தலை, சரீரத்தோட தலை இருக்குது. இது எப்படி தலையை மட்டும் தனியா பிரிச்சு வைக்கிறதா? என்ன காட்டுதுன்னா, இது மாம்ச ரீதியான காரியம். தலைகளுக்கு திரும்ப ஒரு ஊழியம் இருக்குதுன்றத காட்டுறார். கரெக்டா? தலைகள் திரும்ப வரப்போது, தலைகள் ஊழியம் இருக்க போது. இது மாம்சரீதியான சரீரம். இந்த சரீரத்துக்கு அடையாளம், இந்த சரீரம் அடையாளம், நிஜ சரீரம், மனவாட்டியின் பாகம். அது மேல இருக்க போறது கிறிஸ்துவின் தலை. அந்த தலைக்கு ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்றதுக்கு மடிச்சு வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நான் எது வரைக்கும் சொன்னேன்? சிலுவையில வேலை, சரீரம் அடிக்கப்பட்டு முடிஞ்சு, தலைக்கு திரும்ப வேலை. அப்படின்னா இப்ப ஆசாரியனா சொன்னா திரும்ப அந்த ஆசாரியன் எதை காட்டணும்? இப்போ ஃபேஸ காட்டணும். உள்ள போயிட்டு வெளியே வந்தவர் அவரை காட்டாம இருந்தா வேலை முடியல. மீண்டும் தலைக்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்றத அவர் என்ன பண்றாரு? எதுல காட்டினாரு? சிலுவை காட்சியில காட்டினாரா இல்லைங்களாங்க? இப்ப சரீரத்தோட வேலை முடிஞ்சு அடிக்கப்படாச்சு. மீன்ஸ் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சரீரத்தோட இந்த சபையை அடிக்கப்பட்டு முடிஞ்சு தலைக்களுக்கு ஒரு வேலை இருக்குது. தலைக்கு ஒரு வேலை இருக்குது. எந்த தலைக்கு? கிறிஸ்து சரீரத்துல ஒட்டி இருந்த மாம்சரீரம் தலை கிடையாது. கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்து மேல உட்கார போற கிறிஸ்து இல்லைங்களா? நான் சொன்னேன், தேவனுக்கு கிறிஸ்துக்கு யார் தலை? தேவன் தலை. சபைக்கு யார் தலை?
என்ன இந்த மாதிரி தலை மாம்ச தலை கிடையாது இல்லைங்களா? இந்த ஒட்டுமொத்த சபையும் வழிநடத்த போகிறது அந்த தலையாகிய கிறிஸ்து. அப்போ மீண்டும் ஒரு மனுஷகுமாரோட ஊழியம் இருக்க போது, தலைக்கல் இருக்க போகுதுன்றத காட்டுறாரு. அப்ப அதனால்தான் அந்த அந்த ஃபோல்டுனா இருக்கு திரும்ப. அப்படின்னா சிலுவையில ஒரு வேலை நடந்துச்சு. சிலுவையில இருந்து எதுக்கு வரணும்? இப்போ தலைக்கு, ஃபேஸ்க்கு வரணும். அந்த ஃபேஸ் ஒரு காலத்துல நடக்கணும். எப்ப முடியுது? ஃபேஸ்க்கு ஃபேஸ் வரும்போது மட்டும், தலை வந்து வேலை செய்யும் போது மட்டும்தான் என்ன முடியும்? டோட்டலா முடியும். அவர் தான் வந்து என்ன சொல்லுவாரு? நம்ம என்னங்க அல் கமாலின்னு சொல்லுவார். வந்து நம்ம சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியாது? நம்ம சொல்ல முடியாது. அல் கமாலின்னு என்ன அர்த்தங்க? செலுத்தப்பட்டு ஆயிடுச்சு, செலுத்தப்பட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லி புக்கோட வெளியே வந்து காட்டுவார். அது செலுத்தப்பட்டுதா? இதுல அதான் சிலுவையில செலுத்தப்பட்டுச்சு. இதுதான் நான் அந்த பேட்டர்னா நாளைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி தீர்க்கதரிசி ஊழியத்துல சிலுவையிலிருந்து மேகம் டிரான்ஸ்பர் ஆச்சுன்றதை நாளைக்கு நம்ம பார்க்கலாங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம திரும்ப பார்த்தது ஒரு சின்ன ரீகால் பார்க்கலாமா? சின்ன ரீகால் மட்டும் நான் பார்க்கலாம் நினைக்கிறேன். தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். கிறிஸ்துவத்துடைய அடிப்படை அஸ்திபாரமே என்னவா இருக்குது? சிலுவையா இருக்குது. சிலுவை முதல்ல கிறிஸ்துவ என்னத்தின் சின்னமா இருந்துச்சு? சாபத்தின் சின்னமா இருந்துச்சு. கிறிஸ்துவ என்ன சின்னமா மாறுச்சு? ஆசீர்வாதத்தின் சின்னமா மாறுச்சு இல்லையா? மீட்பின் சின்னம் ஆசீர்வாதமா மாறுச்சு, மீட்பா மாறுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து காலம் வரும்போது சிலுவை வந்து உலக ஜனங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா அவமானத்தின் சின்னமாவும் சாபமா இருந்துச்சு, பைத்தியமா இருந்துச்சு இல்லைங்களா? சிலுவையை அவங்க என்ன பண்ணாங்க? பைத்தியமா பார்த்தாங்க இல்லைங்களா? பார்த்தாங்களா இல்லைங்களா? இப்போ இதுதான் மீட்பின் தொடக்கம். இந்த மீட்பானது வெங்க சிலுவையில, இந்த மீட்பின் அடையாளம் இந்த சிலுவை தான் எங்க இல்லைங்க? 2000 வருஷமா இல்ல, 2000 வருஷத்துல இல்ல, உலகத்தோடத்துக்கு முன்னாடி மீட்பின் கிரயம் இருக்குமானால் மீட்பின் கிரயத்தை சுமக்கிற சிலுவையும் இருக்கணும். எங்க இருக்குது? சிந்தையில. சிந்தையில இருந்து எங்க கொண்டு வந்தார்? முதல் வேதாகமத்துக்கு கொண்டு வந்தார். முதல் வேதாகமத்துல எந்த ராசியில வைக்கப்பட்டதை பார்த்தோம்? துலா ராசியில. துலா ராசியில 2 பேன்ஸ தாங்குற தூண்கள்ல இருக்கிற 2 நட்சத்திரங்கள்ல காணப்பட்டுச்சு இல்லைங்களா? காணப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்போ அதோட பேர் என்னங்க? ஒண்ணு கமாலி, 2வது கனூபி. 2 பேர்கள் சொன்ன உங்களுக்கு. அப்படின்னா கனூபி நாங்க விலை கிரயம் குறைவா காணப்படுது. யார் குறைவான காணப்படுச்சு? சபை, நம்ம பாவத்தினால. இன்னொன்னு கமாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? விலை கிரயம் செலுத்தப்படும் போதுதான் நீதியானது காக்கப்படும். தேவனோட நீதி அப்பதான் நீதிமானாக்கப்படுதல் நடக்குது. சிலுவைதான் நீதிமானாக்கப்படுதல் தொடக்கம் காணப்படுது. அதனால சிலுவையை சுவாச்சு ஒரு மனுஷன் விருத்த சேதனம் எல்லாம் நீதிமானாக்கப்படுறான். ஆனா அப்போ இதுதான் பழைய ஏற்பாட்டுல என்னங்க? இந்த பேட்டர்ன், இந்த சிலுவையின் அடையாளம் தான் என்னங்க? யூதர்களுடைய எழுத்துக்களை காணப்படுது. அதனால கடைசி எழுத்து என்னங்க? டவு. டவுனா என்ன அர்த்தம்? முடிஞ்சு. 7ஆம் முத்திரைனா என்ன அர்த்தம்? முடிஞ்சு. 7ஆம் முத்திரை எல்லாத்துடைய முடிவு, எல்லாம் முடிஞ்சு. அதை சொல்றது யாருன்னு சொன்னா ஆசாரியனை வெளியே வந்து 7ஆவது முத்திரை திறக்கப்பட்டாச்சு, முடிஞ்சுன்னு சொல்லுவார். ஆனா விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அதை பார்த்தோம். அடுத்ததாக சிலுவையிலிருந்து டைரக்டா எங்க வரணும்? தலைக்கு வரணும். சிலுவையோட மீட்பு முடியல, சிலுவையோட மீட்பு தொடங்கி இருக்குது. ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துட்டு, அப்படின்னா ரத்தத்தை எடுத்துக்கின்னு பலி ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துக்கின்னு உள்ள போய் தேவனை சந்திச்சு வெளியே வந்து தன்னோட ஃபேஸ காட்டணும். அவருக்கு ஒண்ணு ஆகல, ஃபேஸ காட்டினி அவர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவார், முடிஞ்சுன்னு சொல்லுவார், அது கமாலின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு, எல்லாம் உங்க வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு உங்களோட லேண்ட் சுதந்திரம் ஆயிட்டீங்க, நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க அப்படின்னு இல்லைங்களா? அப்ப பாவத்தினால இழக்கப்பட்டு போடுது, குறையப்பா காணப்படுது. கனூபி குறைய காணப்படுது. எது குறைய காணப்பட்டுச்சு? பாவத்தினால நம்முடைய தேவனுடைய அடையாளம், நித்திய ஜீவனை இழந்து போயிருந்தோம் இல்லைங்களா? அடுத்ததே இழந்து போனோம், தேவனோட கூட ஐக்கியத்தை இழந்து போயிடும், ஆளுகை இழந்து போனோம். அப்படின்னா பூமி தன் நிலையை விழுந்து போச்சு. இது எல்லாத்துடைய கிரயம் செலுத்தப்பட்டுச்சு சிலுவையில. ஆனா மீட்பு முடியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மீட்பு சிலுவையில முடியல. மீட்பு சிலுவையில ஆரம்பிச்சு எங்க முடியுது? தலைக்கல்ல இன்னொரு வேலை இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில சிலுவையில மரணம் அடையும் போது அவருடைய சரீரத்துடைய தலையின் பாகம் மட்டும் தான் இருக்குது, மீண்டும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி மடித்து வைக்கப்பட்டுச்சு. மீன்ஸ் தலைபாகம் இல்லைங்களா? அதான் நம்ம பாக்குறோம். நம்ம நாளைக்கு அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? வெறும் மேகத்தோட முடியுது, சிலுவையோட முடியல, எதோட கூட முடியுது? பலமல்ல தூதனா இறங்கி வந்து இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல மீட்பு முடிஞ்சுன்னா முடியல. வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல வந்து அந்த புத்தகத்தை யோவான் கிட்ட வர்ற வரைக்கும் இருக்குது மீட்பு. சொல்லுதா? 5 அதிகாரத்துல என்ன பண்ணாருங்க? அல் கனூபின்னு சொல்லி சத்தம் கேட்கும் போது யாராவது பாத்திரவான் யார் அப்படின்னு சொல்லி அதான் சொன்னாருங்க. ஜூபின் அல் கனூபின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு அர்த்தம் விலை யாராவது பாத்திரம் போது யோவான் மேலே கீழே பூமியின் கீழே பார்த்தாரு, யாரும் இல்ல. ஆனா இன்னொரு சத்தம் கேக்குது, அல் கமாலின்னு சொல்லப்படும் போது என்ன சொல்லப்படுச்சு? கிரயத்துக்கு கொள்றதுக்கு ஒருத்தர் பாத்திரரா இருக்கிறார், யூதா கோத்திரத்தின் சிங்கம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது கிரயம் செலுத்தப்படாச்சு. சிலுவையின் காட்சி அது. அடுத்தது அவரே ரத்தத்தை சிந்தி ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி வேற,
அதுக்கப்புறம் ஆசாரியன் வேற இல்லைங்களா? புதிய பாட்டுல அப்படி கிடையாது. ஆட்டுக்குட்டியே ஆசாரியனா வர்றார் இல்லைங்களா? எந்த தலைய வந்து பலிபீடத்து மேல வச்சாரோ அதே தலையோட கூட வந்து திரும்ப காட்டுறார், பேச காட்டுறார். விசுவாசி எந்த தலைய சிலுவை மேல வச்சாரோ அதே தலையோட கூட திரும்ப என்ன பண்றாரு? விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது கடைசியான காட்சி அதுதான். நம்ம இந்த காலத்தை கருத்து குறிச்சு பார்க்கலாம், நம்மளாம் ஜெபிக்கலாம். இதனால பலமுள்ள தூதனாய் வேலை என்ன பண்ணுங்க முடியல. இந்த மேகத்துல தான் வேலை முடியுது. சிலுவை மட்டும் விசுவாசிக்கிறவங்க என்னவங்க மீட்பின் பாதி பகுதியை மட்டும் விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு எது பைத்தியமா இருக்குது? சிலுவை கிடையாது, மேகம் தான் பைத்தியம். எது பைத்தியங்க? மேகம் தான் பைத்தியம் இல்லைங்களா? மேகத்தை விசுவாசிக்கலாம், மீட்பு முழுமையா முடியலன்னு அர்த்தம். மீட்பு முழுமையா முடியலன்னு அர்த்தம். மீட்பின் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீட்பின் முழுமையா எனக்கு வேணும். விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் கண்களை மூடலாம். எல்லாம் கண்களை மூடும்போது பிரதர் ஆரோன் காரியத்துக்காக ஜெபிக்கும்படியா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கற்றுக்கண்டு விசேஷித்துக் கொள்கிறார்கள். நல்ல ஒரு ஆண்டவரே, ஒரு சடங்காச்சாரம் எல்லாரும் படிக்கிறவரே நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆண்டவரே ஊக்கி